மத்தேயு 28:6. தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. உலகத்தில் இருக்க மனிதனுடைய வார்த்தைகள் வேற, தெய்வம் சொல்லுகிற வார்த்தை வேற. நிறைய நேரங்களில் நம்ம என்ன செஞ்சிடறோம்னா, மனிதனுக்கு ஒப்பிட்டு தெய்வத்தை நம்ம கணக்கிட்டுறோம். ஆண்டுடைய பிரசன்னத்தை மனுஷனுக்கு ஒப்பிட்டுறோம். அவர் சொன்னாருங்க, அவர் செய்ய மாட்டாருங்க. அவர் என்ன தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்துட்டு இருக்காரு, சொல்லிட்டு மறுபடியும் காணாமல் போயிட்டு மறுபடியும் 5 வருஷம் கழித்து மறுபடியும் வந்து தேர்தல் வாக்குறுதியை கொடுத்து மறுபடியும் 5 வருஷம் கழித்து வர்றவர். அவர் என்ன மாயஜாலம் பண்ணுறவர், மந்திரவாதியா? அதான் சங்கீதத்தில் சொல்றான், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டவன். இன்னைக்கு நம்ம பாடணும்ல ஏங்க, ஒரு மெடிக்கல் டாக்டர் அவன் அத்தனை லட்சம் டொனேஷன் கட்டி 30 லட்சம் 40 லட்சம் டொனேஷன் கட்டி அவன் போய் மெடிக்கல் காலேஜ் படிச்சுட்டு வந்து 5 வருஷம் படிச்சுட்டு வந்து ஒயிட் கோட்டை போட்டு ஸ்டெத்தை தலையில் கழுத்தில் மாட்டிட்டு வந்து அந்த டாக்டரே என்ன சொல்கிறான், 3 மாதம் கழித்து 4 மாதம் கழித்து தான் உங்கள் கருவில், அப்படிதானப்பா? கரெக்ட் தானே? கருவில் குழந்தை உருவாகிற விதத்தை டாக்டருக்கு தெரியுமா? இன்னைக்கு பேசுங்களேன், நீங்கள் இன்னைக்காவது பேசிடுங்க வாயை திறந்து. கருவுல உருவாகக்கூடிய விதத்தை டாக்டருக்கு தெரியுமா? எலும்பு உருவாகிற விதம் டாக்டருக்கு தெரியுமா? ஹார்ட் உருவாகிற விதத்தை டாக்டருக்கு தெரியுமா? கைகால் உருவாகிற விதம் டாக்டருக்கு தெரியுமா? கண்ணு எப்படி உருவாகுதுன்னு தெரியுமா? நரம்பு எப்படி உருவாகுதுன்னு தெரியுமா? தோல் எப்படி உருவாகுதுன்னு தெரியுமா? இந்த சரீரம் உருவான பிறகுதான் டாக்டருக்கு தெரியுது, இங்க கண் இருக்கு, இங்க காது இருக்கு, மூது இருக்கு, இங்க இருக்கு தலை இருக்குது, இங்க என்ன செய்யுது, இடுப்பு இருக்குது, கிட்னி இருக்குது, லிவர் இருக்குது, லங்ஸ் இருக்குது. இதெல்லாம் உருவாகிறதுக்கு பிறகுதான் டாக்டருக்கு தெரியும். ஆனா இது எல்லாம் உருவாக்க படைத்தவர் தான் நம்முடைய தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தவர். கையை தட்டி தான் அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்களேன். நல்ல கரங்களை தட்டி, எவ்வளவு பலமா கரங்களை தட்ட முடியும், நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. தாம் சொன்னபடியே, தாம் சொன்னபடியே. அவர் என்ன சொன்னாரு? ஆதியாகமம் 1:26 வாசிங்க. ஆதியாகமம் 1:26 வாசிங்க. ஆதியாகமம் 1:26. பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள் ஆகாயத்து பறவைகளையும் ஆழக்கடவர்கள் என்றார். அவர் என்ன சொல்றாரு? தமது சாயலாக தமது ரூபத்தின்படி மனுஷனை நான் உண்டாக்குவேன். என்ன சொல்றாரு? தமது சாயலாக தமது ரூபத்தின்படி. அப்ப என்ன பார்த்தா நான் யாரோட பிள்ளை? இப்ப பிளஸனை பார்த்தா பிளஸன் யாரோட பிள்ளை? பென்னியை பார்த்தா பென்னி யாரோட பிள்ளை? ஏசுராஜை பார்த்தா ஏசுராஜ் யாரோட பிள்ளை? சொல்லுங்களேன், வாய் திறந்து சொல்லுங்க. யாரோட பிள்ளைன்னு சொல்லுவீங்க? பிளஸன் ஜோசப்பாவோட பிள்ளை, பென்னி உங்களோட பிள்ளை, ஏசுராஜ் இவங்களோட பிள்ளை, இவங்க இவங்களுடைய பிள்ளை. அப்படிதானே சொல்லுவோம், அப்படிதானே சொல்லுவோம். அப்ப நீங்க ஒவ்வொருவரும் உங்களை பார்க்கும் போது யாரை நீங்க பாக்குறீங்க? யாரங்க பாக்குறீங்க? சத்தமா சொல்லுங்களேன். தமது சாயலாக தமது ரூபத்தின்படி. நான் கருப்பா இருக்கலாம், நான் வெள்ளையா இருக்கலாம், நான் குட்டையா இருக்கலாம், நெட்டையா இருக்கலாம், என் முடி கருப்பையா இருக்கலாம், வெள்ளையா இருக்கலாம், நான் எப்படி வேணா ஆள் இருக்கலாம், குண்டா இருக்கலாம், ஒல்லியா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். நான் எப்படி இருந்தாலும் நான் யாருடைய சாயலில் நான் படைக்கப்பட்டிருக்கிறேன்? சொல்லுங்க. அவருடைய சாயல்ல நான் படைக்கப்பட்டிருக்கேன், அவருடைய ரூபத்தின்படி நான் படைக்கப்பட்டிருக்கேன். அதனால தான் அவர் சொல்றாரு, என்னுடைய சாயலாக என்னுடைய ரூபத்தின்படி தான் நான் மனுஷரை சிருஷ்டித்திருக்கிறேன். ஆனா நம்ம என்ன பண்றோம் தெரியுங்களா? அவங்க பாருங்களேன் எவ்வளோ கலராக இருக்காங்க, அவங்க பாருங்களேன் எப்படி இருக்காங்க,
இவங்க பாரு எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குற எல்லா பொருளையும் வாங்கி வீட்டில் வச்சு எல்லா லவ்லையும் ஃபேஸில் தேய்ச்சி உடம்புல தேய்ச்சி கடைசியில் அதுக்கு ஒன்றும் வேல்யூ இல்லாமல் அவனும் ஏமாற்றி நமக்கு கொடுத்து விற்றுட்டு போயிடுவான். நம்மளும் அதை வாங்கி போட்டு 6 மாதம் கழித்து என்னக்கா அது என்னமோ போட்டிங்களா சீவக்காய் போட்டிங்களாமே ஒன்றும் நடக்கலையா ஒன்றும் ஆகலைன்னா அவன் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக கொடுத்துட்டு போயிட்டான். அவன் அதில் கலரே அதுங்க எங்கே போட்டு அந்த என்ன பண்ணிடுவான் லேபிளெல்லாம் ஸ்டைலாக ஒட்டுன்னு அதை பார்த்த உடனே ஃப்ளிப்கார்ட்டு அமேசான் இதுலெல்லாம் ஆர்டர் போடுறோமா அத்தனையிலும் ஆர்டர் போட்டுருவோம். ஏங்க இது என்ன எங்கே வாங்கினீங்க அந்த அவங்க சொன்னாங்க அதனால் வாங்கினேங்க அப்படின்னு. இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதா? ஆமாம் அது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க அப்படி தான் வாங்கிப்பாங்க. இவங்க போட்டிருக்க கூட மாட்டாங்க, அந்த க்ரீமை போட்டிருக்கவும் மாட்டாங்க, அதை யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ தான் வாங்கியிருப்பாங்க. வாங்கிட்டு வர வழியில் அந்த அண்ணன் பார்த்துருப்பாரு, இந்த அக்கா பார்த்துருப்பாங்க. ஏய் என்ன மச்சான் என்ன வாங்கிட்டு, ஏய் சொன்னாரா வாங்கிட்டு போகிறேன், எனக்கு கொஞ்சம் ஃபேஸ்லாம் போடணும், கை கால் உடம்புலையெல்லாம் போடணும்டா அப்படின்னு. அப்படியா? ஆமாம் நீயும் வாங்கி போடு. 10 பேருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருப்போம். அவன் காசை வாங்கி பாக்கெட்டில் போட்டு போயிடுவான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவன் காசை வாங்கி பாக்கெட்டில் போட்டுட்டு போயிடுவான். அவ்வளோதான், அவன் பிஸ்னஸ் முடிஞ்சு. 6 மாதம் கழித்து வந்த பிறகு, ஆமாம் 6 மாதத்துக்கு முன்னாடி நீ நல்லா தானே இருந்த, உன் ஃபேஸ் நல்லா தானே இருந்துச்சு, 6 மாதம் கழித்து என்ன நீ உன் ஃபேஸ் மறுபடியும் கொஞ்சம் டல்லாக இருக்குதே. அதுக்கு ரீசன் என்ன தெரியுங்களா? 6 மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தன் ஆசை காட்டி இந்த க்ரீமை வாங்கி போடுறா, நீ கலர் ஆயிடுவ, நீ சினிமா ஸ்டார் ஆயிடுவ, நீ பெரிய ஆளாயிருவன்னு சொன்னா 6 மாதம் கழித்து பார்த்தா தான் தெரியுது என் மூஞ்சி அப்படியே கறிக்கட்டையை விட அது இதாக இருக்கு. ஆனால் அப்பா என்ன செய்கிறார் தெரியுங்களா? அவருடைய சாயலின்படி அவருடைய ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக தாம் சொன்னபடியே. நல்ல கையை தட்டி தான் அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்களேன். தாம் சொன்னபடியே. அதுக்கு முன்னாடி ஆதிகம் 1 அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிச்சிங்களேன். 1-2 வாசிங்க. ஆதியில தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அடுத்து வாசிங்க. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லுங்க, வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். தாம் சொன்னபடியே. அப்ப அந்த பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையா இருந்தது, இந்த பூமி அந்தகாரப்பட்டு கடந்தது, இந்த பூமி சாபத்துக்குள்ள கடந்தது, இந்த பூமி வெறுமையாய் காணப்பட்ட அந்த பூமியை பார்த்து பிதாவைய தேவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், அவர் இந்த பூமியை பார்த்தவன சொல்றாரு, இந்த பூமி ஒழுங்கின்மையா இருக்குது, வெறுமையா இருக்குது, இருள் காணப்படுகிறது, சாபங்கள் காணப்படுகிறது, பாவங்கள் காணப்படுகிறது, அக்கிரமங்கள் காணப்படுகிறது. அப்ப அந்த பூமிக்கு ஒரு வெளிச்சம் தேவை. அப்ப அந்த வெளிச்சம் உண்டாக கடவுது என்று அவர் சொன்னார். சொன்னபடியே வெளிச்சம் உண்டாயிற்று. இன்னைக்கு பக்கத்துல உங்க கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, பக்கத்துல கையை பிடிங்க, நல்லா கையை பிடிச்சு சொல்லுங்களேன், அவர் சொன்னபடியே வெளிச்சம் உங்க வாழ்க்கையில் உதிக்கும். அவர் சொன்னபடியே. அக்கா என்னை பார்த்து சொல்லாதீங்க அண்ணே, அங்கே பார்த்து சொல்லுங்க, அங்கே பக்கத்தில் இருக்கான் பார்த்து நல்லா கை. இன்னைக்கு தான் அவங்கள பார்த்து பிரைஸ்லாட் போடுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இன்னைக்கு எல்லா பகை கசப்பெல்லாம் மாறிடும். இன்னைக்காவது அவங்கள பாருங்களேன், பார்த்து கையை பிடிங்கலாம், கையை பிடிச்சி நல்லா உற்சாகமாக சொல்லுங்க, அவர் சொன்னபடியே வெளிச்சம் வரும். ஆழத்தின் மேல் இருந்தது. ஒரு காலத்தில் முன்னே நம்ம என்ன செஞ்சோம்? தூஷிக்கிறவர்களா இருந்தோம், அறியாதவர்களா இருந்தோம், பாவத்தில் இருந்தோம், சாபத்தில் இருந்தோம், அக்கிரமத்தில் இருந்தோம், தேவனுக்கு பிரியாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம். நம்முடைய பாரம்பரியத்தில் காணப்பட்டோம். இந்த பாரம்பரியத்தில் நான் வாழ்வேன், நான் இப்படி தான் ஜீவிப்பேன், நான் இப்படி தான் இருப்பேன், அந்த மாதிரி காணப்பட்டோம். முன்னே நான் துர்க்குணத்தில் காணப்பட்டேன், அந்தகாரத்தில் காணப்பட்டேன், எனக்குள்ள ஒரு இருள் காணப்பட்டது, எனக்குள்ள ஒழுங்கின்மை காணப்பட்டது, எனக்குள்ள ஒரு வெறுமை காணப்பட்டது. என் வாழ்க்கை ஆழத்தில், கடலின் ஆழத்தில் காணப்பட்ட என் வாழ்க்கையை ஒரு தேவனுடைய மகிமையான பிரசனம் கடந்து வந்தது. தேவனுடைய மகத்துவமான பிரசனம் கடந்து வந்தது. தேவனுடைய மகிமையான பிரசனம்
தன்னையே கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுத்து தாம் சொன்னபடியே வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார். அங்க வெளிச்சம் உண்டாயிற்று. அந்த வெளிச்சத்தினால தான் இன்னைக்கு நீங்கள் நான் இந்த அற்புதர் இயேசு ஊழியத்தில் உட்கார்ந்து இன்னைக்கு கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம், கர்த்தரை பாடுறோம், கர்த்தரை துதிக்கிறோம், அபிஷேகத்தில் நிறைகிறோம். சத்துருவின் அந்தகார கிரிகளை அழிக்கக்கூடிய அந்த பலத்தை உங்களுக்கும் எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்க. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்களேன். நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி கர்த்தரை செலுத்துங்க. இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு நம்ம பார்த்து சொல்ல, தாம் சொன்னபடியே, தாம் சொன்னபடியே. முன்ன வாழ்க்கையில இருள் இருந்தது, அந்தகாரம் இருந்தது, சாபங்கள் இருந்தது, பாவங்கள் இருந்தது, சத்துருவின் அந்தகார சங்கிலிகள் உன்னை கட்டப்பட்டு கொண்டிருந்தது. நீ மேல வர முடியாதபடிக்கு உன் வாழ்க்கையில பயங்கரமான போராட்டங்களும் பாடுகளும் காணப்பட்டது. ஆனா ஒரு நாள் இந்த அப்பாவுடைய பிரசன்னம் நம்மை சந்திக்க ஆரம்பித்தது. அந்த பிரசன்னம் நம்மை விடுதலையாக்கி வெளிச்சத்துல கொண்டு வருகிறார். தாம் சொன்னபடியே. எத்தனை பேர் இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவருக்கு செய்தி போகுது, ஐயா பெத்தானியால இருக்கிறான், நீங்க நேசிக்கிறவன் வியாதியா கிடக்கிறான், அவனுக்கு போய் ஜெபம் பண்ணிட்டு வந்துடலாமா? 4வது வசனத்தில் அவர் சொல்றாரு, 11:4 யோவான், அது தேவனுடைய மகிமை விளங்குவதற்காக. எங்க யாராவது அப்படி சொல்லுவாங்களா? எங்க ஒரு எமர்ஜென்சி, அவன் ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்கிறான், வியாதியா இருக்கிறான், கிரிட்டிக்கல் சூழ்நிலையில போய் கொண்டு இருக்கிறான், அவன் சாக போறான், அவனை பார்த்து போய் பார்த்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னா இவர் என்ன சொல்றாரு? தேவனுடைய மகிமை விளங்குவதற்காக தாம் சொன்னபடியே. நல்ல இன்னைக்கு வசனத்தை நல்லா அது உங்க உள்ளத்துல அது ரத்தத்தோட ரத்தமா கலக்கணும். அதுதான் இன்னைக்கு அந்த வார்த்தையை ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்றேன். தாம் சொன்னபடியே, தாம் சொன்னபடியே. ரட்சிக்கப்பட்ட நாளில் அழைத்த என்ன வார்த்தை சொன்னாரோ, இந்த 2026 ஜனவரி 1ஆம் தேதி என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ, தாம் சொன்னபடியே தேவனுடைய மகிமை விளங்குவதற்காக. எனக்கு எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது சொல்றாரு, தேவனுடைய மகிமை விளங்குவதற்குன்னு சொல்றாரு. சொன்ன முடிச்சோடனே இவருக்கு செய்தி வருது, நீ நேசித்தவன் செத்துட்டான், அவ்வளவுதான். அவர் சொல்றாரு, சரிப்பா செத்துட்டான்ல, ஓகே. நான் முன்னாடி என்ன சொன்னேன்? தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு நான் சொல்லிட்டேன், அவ்வளவுதான். நான் சொன்னதுதான். நான் ஒரு தடவை சொன்னா அப்படியெல்லாம் அவர் சொல்லி ஏமாத்துறவர் அல்ல. புரிஞ்சிட்டிங்களா? ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி சொல்லி அப்படியெல்லாம் ஆசை காட்டி மோசம் பண்றவர் அல்ல. அவர் சொன்னது அவ்வளவுதான். அவர் சொன்னதான். ஒருத்தர் கட்சிக்கார் சொன்ன மாதிரி வாய்ப்பில்லை ராஜா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. அப்படியெல்லாம் அப்படி பாட மாட்டார். அவர் சொன்னதுதான். அப்படியா, சரி இப்போ கிளம்பி போலாமா அப்படின்னு கிளம்பி போலாமா அப்படின்னு சொன்ன பொழுது இங்க சீசர்கள் என்ன சொல்றாங்க? ஆல்ரெடி இப்பதான் அங்க பிரச்சனை நடந்து நம்மளை விரட்டி விட்டானுங்க, இப்பதான் வந்திருக்கோம், மறுபடியும் அங்க போய் சரி அவர் கூட நம்ம சாக போலாம். யாரு சொல்றா? சீசர்கள் சொல்றாங்க, அவர் கூட நம்ம சாக போலாங்க. இப்ப பிரச்சனை நடந்த இடத்துக்கு தான் எங்க போறோம்? லாசர் அங்கதான் மரிச்சிருக்கான், லாசர் அங்கதான் கல்லறை வச்சிருக்காங்க. என் மகிமை விளங்கும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப மகிமை விளங்கும் அப்படின்னா அங்க எங்க போராட்டம் இருந்தோ, எங்க பாடு வந்ததோ, எங்க அவரை தூக்கி வீசினாங்களோ, எங்க அவளை இந்த இடத்தை விட்டு போயிரும் சொன்னாங்களோ, அவர் வார்த்தை சொல்லிட்டா அது அப்படியே நிறைவேறும். அவருக்கு தெரியும், பிதா ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அது அப்படியே நிறைவேற்றுவார். அவருடைய வேலை செய்வதற்கு தான் என்னை அனுப்பியிருக்கிறார். அவருடைய திட்டத்தை செய்வதற்கு தான் என்னை அனுப்பியிருக்கிறார். அவருடைய சித்தத்தை செய்வதற்கு தான் அனுப்பியிருக்கிறார். அவர் என் மூலமா என்ன சொல்லியிருக்கிறாரு? தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு இந்த காரியம் நடக்குதுன்னு சொல்லிட்டாரு. அப்ப அங்க எத்தனை எதிரி வந்தாலும் சரி, எத்தனை ராட்சதன் வந்தாலும் சரி, எத்தனை பேர் கம்ப தூக்கிட்டு வந்தாலும் சரி, கட்டையை தூக்கிட்டு வந்தாலும் சரி, ஈட்டியை தூக்கிட்டு வந்தாலும் சரி, என்ன தூக்கிட்டு வந்தாலும் சரி, தேவனுடைய மகிமை விளங்கும் அப்படின்னா அது விளங்கத்தான் செய்யும். அதை குறித்து அவர் பயப்படல. சீசர்கள் பயப்படுறாங்க, வாங்க நம்மளோவர் கூட போய் சாகலாம் அப்படின்னு வர்றாங்க. சாகரக்க உன்னை கூட்டிட்டு போறேன், நீ பார்க்க போற பாரு அந்த மகிமைய. ஆண்டவர் உங்களை சாகரக்கு கூட்டிட்டு வரலைங்க, அவருடைய மகிமையை விளங்குவதை பார்ப்பதற்காக கூட்டிட்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆனாதான் பக்தன் பாடுறாங்க, பாலைவனமா இருந்த எங்களை
சோலைவனமாய் மாற்றி நீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா. அருந்த கொடிய போல் இருந்தோமே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. அருந்த கொடிய போல் இருந்தோமே, எங்களை செடியோடு இணைத்து விட்டு, நல்ல கையை தட்டி தான் பாடுங்களேன். எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. பாலைவனமா இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை ராஜா சோலைவனமாய் மாற்றி நீரையா. ஒரு நிமிஷம். இந்த இடத்த அப்பா சொன்ன மாதிரி இந்த இடம் டென்ட்ல தான் போட்டு ஆராதிச்சிங்க. அப்ப நான் வந்து பார்க்கும் பொழுது ஆவியான பேசின வார்த்தை, இந்த இடத்துல ஒரு பெரிய திருச்சபை எழும்பும் அப்படின்னு சொல்லி. அதுக்கடுத்து நான் வந்தேன். இந்த பில்டிங் மட்டும் கட்டியிருந்தாங்க. இங்கே பின்னாடி இந்த மாதிரி எந்த டெவலப்மெண்ட்டுமே இல்லை. இன்னைக்கு நான் வந்து பார்க்குறேன். மகிமை மேல மகிமை, மகிமை மேல மகிமை, மகிமை மேல மகிமை. தாம் சொன்னபடியே தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கூட இருந்தவங்கெல்லாம் என்ன பேசியிருப்பாங்க? ஜோசப் இவ்வளோ பெரிய கட்டத்தை கட்ட போறாரா, இங்க என்ன செஞ்சிட போறாரு, நாங்களே இத்தனை வருஷம் இந்த இடத்துல ஊழியம் செய்யறோம், எங்கனாலேயே முடியல. எத்தனை அந்தகார ஆவிகள், எத்தனை பாரம்பரிய ஆவிகள், இது எல்லாம் மீறி ஊழியத்தை செஞ்சிருவாரா அப்படின்னு எல்லாருடைய கண்கள் பார்த்தது. ஆனா என் அப்பா கண் எப்படி பார்த்த தெரியுமா? தாம் சொன்னபடியே தேவனுடைய மகிமை விளங்குவதற்காகவாக. அதனால தாங்க பக்தன் சொல்றான், பாலைவனமா இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா. பாலைவனமா இருந்த எங்கள் ராஜா சோலைவனமாய் மாற்றி நீரையா. கண்ணீரிலே மூழ்கி இருந்தோமே, எங்களை களிப்பாக மாற்றி. நல்ல சத்தத்தை உயர்த்தி, நல்ல கையை தட்டி, நல்லா. கண்ணீரிலே மூழ்கி இருந்தோமே, எங்களை களிப்பாக மாற்றி நீரையா. எங்களை களிப்பாக மாற்றி நீரையா. எங்களை களிப்பாக மாற்றி நீரையா. பாலைவனமா இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா. வறண்ட நிலத்தை போல் இருந்தோமே, எங்களை வயல்வெளியாய் மாற்றி நீரையா. வறண்ட நிலத்தை போல் இருந்தோமே, எங்களை வயல்வெளியாய் மாற்றி நீரையா. எங்களை வயல்வெளியாய் மாற்றி நீரையா. எங்களை வயல்வெளியாய் மாற்றி நீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை ராஜா சோலைவனமாய் மாற்றி நீரையா. தாம் சொன்னபடியே, பாலைவனமாய் சொன்னபடியே, எஸ் லார்ட், சோலைவனமாய் மாற்றி நீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா. எத்தனை பேர் சொல்றீங்க? உண்மையா சொல்லணும். எத்தனை பேர் வாழ்க்கை பாலைவனமா இருந்துச்சு? வாழ்க்கையில ஒண்ணுமே வர முடியாது, மேலேயே எழும்ப முடியாது, ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு கூட போடுறதுக்கு வழியிலேன்னு சொல்லி எத்தனை பேர் ஏக்க பெருமூச்சோடு காணப்பட்டீங்க?
என் வாழ்க்கையெல்லாம் கட்டப்படுமா? என் குடும்பமெல்லாம் மேலே எழும்புமா? என் பிள்ளைகள்லாம் மேலே எழும்புவாங்களா? எல்லாம் படித்து மேலே வருவாங்களா? அவங்க வாழ்க்கையெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்குமான்னு சொல்லி எத்தனை முறை இரவும் பகலா நீங்கள் கண்ணீர் வடிச்சிங்களாம்மா ஐயா? யாருக்கு தெரியாம உங்க படுக்கையில வடிச்ச கண்ணீர் அவர் பார்த்தாரு. யாருக்கு தெரியாம ரோட்ல வடிச்ச கண்ணீரை பார்த்தாரு. யாருக்கு தெரியாம வேலை ஸ்தலத்துல வடிச்ச கண்ணீரை பார்த்தாரு. யாருக்கு தெரியாம பைத்தியம் போல இரவு முழுவதும் நீங்க தூங்காம விழித்திருந்து வடித்த கண்ணீர் அவரை பார்த்தாருங்க. அதனால தாங்க இன்னைக்கு அப்பா தேவனுடைய மகிமை விளங்குவதற்காக தாம் சொன்னபடியே கையை தட்டி தான் அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்களேன். தாம் சொன்னபடியே அதனால தாங்க அந்த விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் உங்க கைய பலமா தட்டி இன்னைக்கு சொல்லுங்களேன், பாலைவனமா இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா, பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா, கண்ணீரிலே மூழ்கியிருந்தோமே எங்களை களிப்பாக மாற்றினீரையா, கண்ணீரிலே மூழ்கியிருந்தோமே எங்களை களிப்பாக மாற்றினீரையா, எங்களை களிப்பாக மாற்றினீரையா, எங்களை களிப்பாக மாற்றினீரையா, இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா, பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. இப்ப கூட வந்தவங்கெல்லாம் என்ன சொல்லி வந்தாங்க? இவ கூட போறோம், சாக போறோம். யாரு? கூடயே இருந்தவங்க, அவருடைய பிரசன்னத்தை பார்த்தவங்க, அற்புத அடையாளத்தை பார்த்தவங்க, அதிசயத்தை பார்த்தவங்க, கர்த்தர் செய்த நன்மையை பார்த்தவங்க இப்ப என்ன சொல்றாங்க? அவர் கூட சாக போலாங்க. ஏன்னா ஆல்ரெடி அந்த இடத்துல போராட்டத்தை பாடியும் சந்திச்சு நம்மளை ஊரை விட்டு அனுப்புனாங்க. அங்க ஏசைக்கு காணப்பட்டது, அங்க சித்தனா காணப்பட்டது. ஆனா பிசாசுக்கு தெரியல என் அப்பா அங்க பழுகி பெருகக்கூடிய ரெகபத்தை வச்சிருக்கிறாருன்னு. கையை தட்டி தான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்களேன். இன்னைக்கு அநேக பிள்ளைகள் இன்னைக்கு யோசித்து வந்திருக்கீங்கள, எப்பொழுது மாறுதல் வரும் என்று எனக்கு பொறிக்கப்பட்ட போராட்டத்தினாலெல்லாம் நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி யோபு சொன்னது போல அவர் எனக்கு குறித்ததை நிச்சயம் நிறைவேற்றுவார். இன்னும் இப்படிப்பட்டவைகள் அநேகம் அவரிடத்தில் உண்டு. எத்தனை பேர் ஐயாமான்னு சொல்றீங்க? எத்தனை முறை உங்க வாழ்க்கை பாலைவனமா ஓடிக்கொண்டிருந்தது, தாம் சொன்னபடியே தேவனுடைய மகிமை விளங்குவதற்காக தாம் சொன்னபடியே. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் சொல்ல முடியுங்க, நான் சொல்ல முடியும். பாலைவனம் தான் எங்க வாழ்க்கை, ஆனா கர்த்தர் அதை சோலைவனமாய் மாற்றினார். சாட்சியா சொல்ல முடியும், சவால் விட்டு சொல்ல முடியும். இன்னைக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கை அந்த நன்றி உள்ள உணர்வு உங்களுக்கு இருக்குதா? எங்க கை காலில் ஆணையில கடாவப்பட்ட அந்த தகப்பன், முள்முடி சுட்டப்பட்ட தகப்பன், ரத்தம் வடிய வடிய அவரை கேவலமா பேசுறாங்க, காரி துப்புறாங்க, விழாவிழா குத்துறாங்க, கசையடி 39 குறை 39 அடி எப்படியெல்லாம் இருந்திருக்கும். அதை அவர் பார்க்கல, அந்த அவமானத்தை பார்க்கல, அந்த பாடுகளை கொஞ்சம் கூடிய பொருட்டா என்னல. அவர் ஒன்னே ஒண்ணு, தாம் சொன்னபடி தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக இந்த 2026 என் பிள்ளைய நான் அழகுபடுத்தி, என் பிள்ளைய கோபுரத்தில் நான் உட்கார போகிறேன். என் பிள்ளைக்கு என்ன சொன்னோ அதை சொன்னதை செய்ய வரைக்கும் நான் கைவிட மாட்டேன். அதனால தான் இன்னைக்கு நீங்களும் நானும் கையை தட்டி உற்சாகத்தோடு சொல்றோம்ல, பாலைவனமா இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா, பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா, அருந்த கொடிய போல் இருந்தோமே எங்களை செடியோடு இழுத்து விட்டீரே,
எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. பாலைவனமா இருந்த எங்களை சொலைவனமாய் மாற்றி நீரையா, பாலைவனமாய் இருந்த எங்களை சொலைவனமாய் மாற்றி நீரையா. இந்த பாட்டை தீர்க்கதரிசன பாடலா எடுத்துக்கொண்டு போங்க. வாழ்க்கை முழுது பாடுங்க. உங்க வாழ்க்கையை கர்த்தர் மகத்துவமா மாற்றுவார். உங்க கூட எத்தனை பேர் உதவி செய்ற, உங்களுக்கு நான் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன் துணையா இருப்பேன் இவ்வளோலாம் இருந்த ஆட்கள்லாம் உங்க கூட வந்தவங்க, அவங்க கூட போறோம் நம்மளும் சாக போறோம்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தில் எத்தனை பேர் உங்களை விட்டு ஓடினவர்கள் உண்டு. எத்தனை பேர் உங்களை பகைத்தவர்கள் உண்டு. எத்தனை பேர் உங்களை பார்த்து நகைத்தவர்கள் உண்டு. எத்தனை பேர் உங்களுக்கு உதவி செய்யறன்னு சொல்லிட்டு ஆசை காட்டி மோசம் காட்டினவர்கள் உண்டு. ஆனா என் அப்பா தாம் சொன்னபடியே தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக அவர் சொல்றாரு, நம்ம போலாம். அங்க போய் நின்னா மார்த்தா ஓடி வரா, நீர் இங்கே இருந்திருந்தானால் இந்த சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அவளுக்கு புரியல, மார்த்தா உனக்கு புரியல, உனக்கு பின்னாடி என்ன சம்பவிக்குதுன்னு உனக்கு புரியல. ஆனா என் மகிமையை விளங்குவதற்காக 2026 உங்க வாழ்க்கையில எதெல்லாம் தோல்வியை சந்தித்தீங்களோ, எதெல்லாம் போராட்டத்தை சந்தித்தீங்களோ, எதெல்லாம் உங்க வாழ்க்கையை விட்டு போனதோ அத்தனை வாக்கு தத்தங்களை கர்த்தர் மீண்டுமாய் நிறைவேற்றி அதை கர்த்தர் உங்க கையில கொடுத்து கர்த்தர் சொல்லும் புது நாமத்தால், புது நாமத்தால், புது நாமத்தை நல்ல கையை தட்டி அப்பாவுக்கு நல்ல அதை ரிசீவ் பண்ணணும். நீங்க அதை உற்சாகமா இதை உள்ள வாங்கி ரிசீவ் பண்ணணும். புது நாமத்தால் நீ அழைக்கப்பட போகிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேரையா அம்மன் சொல்றீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நேரா போறாரு. நீங்க இங்க இருந்திருந்தீங்கன்னா இதெல்லாம் நடந்திருக்காது ஆண்டவரே. அவர் ஒண்ணுமே பேசல. மறுபடியும் என்ன செய்யறாரு? நேரா போறா. அவர் சந்தித்த அதே இடத்துல தான் இருக்காரு. தாம் சொன்ன அந்த இடத்துல தான் நிற்கிறார். மறுபடியும் மரியாதை கூட்டிட்டு வந்துட்டா. மரியாதை கூட்டிட்டு வந்தோன்னு எல்லா யூதர்களும் பின்னாடி ஓடி வராங்க. ஐயோ கல்லறைக்கு தான் ஓட போறாளோ, அங்க போய் அழுக போறாளோன்னு சொல்லிட்டு ஆண்டவரை பார்த்தோன்னே, ஆண்டவரே நீங்க இங்க இருந்திருந்தீங்கன்னா உங்க சகோதரன் மரிச்சிருக்க மாட்டானே அப்படின்னு. அப்பா சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய்ன்னு சொல்லிட்டு அந்த கல்லை புரட்டி போடுங்கன்னு சொல்றாரு. எல்லாரும் சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது 39 வாசிச்சு பாருங்களேன். இப்பொழுது நாருமே, அது இப்பொழுது நாருமே அப்படிங்கிறது மனிதனுடைய வார்த்தை. இப்பொழுது நறுமண வீசுமே அப்படிங்கிறது என் அப்பாவோட வார்த்தை. எத்தனை பேர் அது ஆமென் சொல்றீங்க? இப்பொழுது நாருமே, மார்த்தாள் மரியாள், அது உன்னுடைய வார்த்தை. இப்பொழுது நறுமணம் வீச போகிறது, அது என்னுடைய வார்த்தை. கல்லை புரட்டி போடு. இன்னைக்கு தாம் சொன்னபடியே என்னுடைய மகிமை வெளிப்பட போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்களேன். தாம் சொன்னபடியே கல்லை புரட்டி போடுங்க. ஐயா கல்லை புரட்ட போடுவேன். அது செத்து மறித்து 4 நாள் ஆச்சு, அது நாரும். என் வாக்கு தத்தம் மண்ணுக்கு மண்ணா மக்கி போயிருச்சு. யோசித்து பாருங்களேன். சூருக்கு போகிற வனாந்தர வழியில ஓடுறான், வனாந்தர வழியில ஓடுறான். அந்த பாலை வனத்துல ஓடிக்கொண்டிருக்கிற ஆகார் ஓடிக்க பிள்ளையை தூக்கிட்டு ஓடிக்கொண்டிருக்கா. துருத்திருக்க அத்தனை தண்ணி செலவழிந்து போய்விட்டது. புள்ளைய ஒரு இடத்துல விட்டுட்டு அம்பு பாயிர தூரத்துல போய் புள்ள சாகிறத பார்க்க முடியாதுன்னு சொல்லி கத்தி அழுகிறா. தண்ணி இல்ல, வறண்ட நிலம், பாலைவனம். அந்த இடத்துல என்ன செய்தது? யாரு உதவிக்கு வர முடியாது, யாரையும் பார்க்க முடியாது. அம்பு பாயிர தூரத்துல அவ அழுகிற சத்தத்தை கேட்ட உடனே அங்கிருந்து தேவதூதன் சொல்றான், ஆகாரே பிள்ளையின் சத்தத்தை நான் கேட்டேன், பிள்ளையின் சத்தத்தை நான் கேட்டேன். நீ முதல்ல போய் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த குழந்தையை உன் கையில எடு,
உன் கையில எடு. இது வரைக்கும் நீங்க சொல்றீங்களே வாக்குத்தத்தம் மண்ணுக்கு மண்ணா மக்கி போயிருச்சு, நாரி போயிருச்சு, அது திரும்ப வராது, அது எழும்பாது, அது முடியாது, அது நடக்காது, அது நாரும். அது உன்னுடைய வார்த்தை, என்னுடைய வார்த்தை. அது நறுமண வீசும், அது நறுமண வீசும். காரணம் தாம் சொன்னபடியே அந்த மகிமையை கர்த்தர் வெளிப்பட இன்னைக்கு கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். அந்த மகிமையை வெளிப்பட இன்னைக்கு கர்த்தர் ஆயத்தமா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிற? நல்ல கையை தட்டி என்னை அதை ரிசீவ் பண்ணுங்க. அந்த மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது, அந்த அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது, அந்த அக்கினி மயமான தேவ பிரசன்னம். ஓராமா மாமாமா ராக்கத்தலா ரிதானா மாராதலா ரிகதா நாமலா பாராதே நீமாலா ஷே ரிகா மாமா 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 ஓரா கதீனா மலோ ரித நேக சின்ன மாமா 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 ரக்கத்துலோ மதலா. ஆண்டவர் சொல்றாரு, அது யாருப்பா? அந்த மண்ணில் கிடக்கிற அந்த வாக்குத்தத்தத்தை கையில எடு. நீங்க மண்ணில் போட்டுட்டீங்க, மண்ணுக்கு மண்ணா மக்கி போயிருச்சு. நீங்க மண்ணில் போட்டுட்டீங்க, அது நாருன்னு சொல்லிட்டு விட்டுட்டீங்க. அவ்வளவுதான், எனக்கு கிடைக்காது, திரும்ப வராது, அதெல்லாம் நடக்காது, சாத்தியமில்ல, அதெல்லாம் முடியாது. இங்க பாருங்க, அவங்க பார்த்துக்குவாங்க, இங்க பாருங்க அப்படின்னு நீங்களும் நானும் சொல்லி வந்திருக்கிறோம். அப்பா சொல்றாரு, நாரும் அப்படிங்கிற வார்த்தை உன்னுடைய டிக்ஷனரியில இருக்கு, என் டிக்ஷனரியில நறுமண வீசும் என்கிறதான் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கல்ல புரட்டி போடுன்னு சொல்றாரு. கல்ல புரட்டி போடுன்னு சொன்ன உடனே நேரா போய் சொல்றாரு, லாசருவே வெளியே வா. தாம் சொன்னபடியே மரித்தவன் உயிரோடு எழும்பி வருகிறான். இதுதான் உயிர்த்தெழுதலின் வல்லமாய், இதுதான் உயிர்த்தெழுதலின் மகிமை, இதுதான் உயிர்த்தெழுதலின் அபிஷேகம். நாரும் என்பது உங்களுடைய வழக்கு, நறுமணம் வீசும் என்பது அவர் அப்பாவுடைய வார்த்தை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய சிந்தனைகள் இருக்கிற எல்லா அவிசுவாசத்தை இன்னைக்கு தூக்கி போடுறேன். என் வாழ்க்கையில இதுவரைக்கும் நான் பேசின எல்லா நெகட்டிவான வார்த்தைகளையும் தூக்கி போடுறேன். ஆனா இந்த வருஷம் நீங்க சொல்லிட்டீங்க, ஜாதிகள் உன் நீதியையும் சகல ஜனங்களும் மகிமையை காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். தாம் சொன்னபடியே நீங்க எத்தனை பேருமா விசுவாசிக்கிறீங்க? என்று விசுவாசிக்கிறீங்க? அதனால்தான் பக்தன் பாடுகிறான், ஒன்றும் இல்லாமையில் இருந்தம்மை உயர்த்தின உம்மன்பை நினைக்கையிலே உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே. எல்லாரும் அந்த பாட்டை பாடலாமா? ஒன்றும் இல்லாம இருந்தம்மை உயர்த்தின உம்மன்பை நினைக்கையிலே உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே. நீரெங்களை நேசிக்க நாங்கள் மாத்திரோ எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரர் அல்லவே. எல்லாம் சொல்லுங்களேன், எங்களை நேசிக்க, சத்தத்தை உயர்த்தி, நாங்கள் மாத்திரோ எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரர் அல்லவே. தலைமுறையா கூர்பவரே தாங்கியே நடத்திடோ உந்த தயவை மறப்பேனோ. தலைமுறையா நினைவு கூர்பவரே தாங்கியே நடத்திடோ
உந்தன் தயவை மறப்பேனோ. எல்லா கரங்களை வைத்து சொல்லுங்களேன். எங்களை நேசிக்க நாங்கள் ஏமாத்திரோ, எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரர் அல்லவே. எங்களை நேசிக்க நாங்கள் ஏமாத்திரோ, எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரர் அல்லவே. யோசிச்சு பாருங்களேன், அவர் நம்மளை நேசிக்க நம்ம ஏமாத்துறங்க. நம்ம அப்படி என்ன பெருசா அவருக்கு செஞ்சிட்டோமா? நம்மளை நேசிக்கிறதுக்கு நாம ஏமாத்துறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அவர் நம்மளை நேசிக்கிறதுக்கு நாம ஏமாத்துறோம். நம்ம எதுக்காங்க அவர் இந்த கல்வாரி சிலுவையில தண்ணிய ஜீவபலியா ஒப்பு கொடுத்தார்? தாம் சொன்னபடியே தேவனுடைய மகிமை விளங்குவதற்காக, தேவனுடைய மகிமை விளங்குவதற்காக. இன்னைக்கு எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நீ எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஆண்டவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவர் குறுக்கிட்டார், அவர் சொன்னார்னா அதை தான் செய்வார். ஆகாரை பார்த்து சொல்றாரு, ஏம்மா அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை, அந்த பிள்ளை மேல வாக்குத்தத்தம் தானே வச்சாரு, அதுக்கு தானே வச்சாரு. என் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவன் இஸ்மவேலன் பேர் வைக்கிறேன். அது வாக்குத்தத்தம் தானே, ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் தானே. நீ மண்ணில் போட்டுட்ட, அது சாக போகுதுன்னு சொல்லிட்டு அதை நான் சாக விட மாட்டேன், அதை நீ கையில எடு, பெரிய ஜாதியாக்குவேன். என்ன சொல்லிட்டாரு? பெரிய ஜாதியாக்குவேன். இன்னைக்கு அப்பா உங்க கையில வாக்குத்தத்தம் பண்ணினார்ல, வார்த்தையை கொடுத்தார்ல, வசனத்தை கொடுத்தார்ல. நீங்களும் நானும் தான் பெட்டியில பூட்டி வச்சிட்டோம், மண்ணில் போட்டுட்டோம், அதை மறந்துட்டோம். நடக்காது பிரதர், ஆகாது பிரதர், ஆண்டவர் சொல்லுவார் பிரதர், சர்ச்சில் சொல்லுவார் பிரதர், பாஸ்டர் மூலமா சொல்லுவார் பிரதர், இதெல்லாம் நான் பார்த்துட்டேன் பிரதர் இத்தனை வருஷம், இதெல்லாம் நடக்காது பிரதர் அப்படிங்கிறது உங்க டிக்ஷனரியில. நாருமே என்பது மனிதனுடைய டிக்ஷனரியில, என் அப்பாவோட டிக்ஷனரியில நறுமணம் வீசுமே. ஐயத்தட்டி தான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்களேன். அதனால தான் ஒரு கருவுல குழந்தை எப்படி உருவாகிற விதத்தை எந்த டாக்டரும் சொல்ல முடியாது. அது எப்படி உருவாகுது, எப்படி ஆப்ரேட் ஆகுது, அதில் எங்கெல்லாம் நரம்பு வருது, சதை வருது, தோல் வருது, நகம் வருது, அதெல்லாம் டாக்டரு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வந்த பிறகுதான் சொல்றாங்க. ஆனால் என் அப்பா அதை உருவாக்கி அதற்கு சீராட்டி தாளாட்டி கருவில் அதை பத்திரமா பாதுகாத்து பராமரித்து 10 மாதம் கழிச்சு வெளியில் அழகாய் கொண்டு வந்து அதை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி அதை புகழ்ச்சியாக்குற தெய்வம் நம்முடைய ஆண்டவர். எத்தனை பேர் அமைச்ச கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்களேன். எல்லா உற்சாகமாய் கரங்கெழுத்தி, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, சொல்லுங்களேன். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே, நான் அமர்வதோ நான் எழுவதோ நன்றாய் நீர் அறிந்திருக்க. நல்ல கரங்கள் தட்டி சொல்லுங்களே. எஸ்ஐயா நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே, சொல்லுங்களேன். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றே. உங்க எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றே. நடந்தாலோ படுத்தாலோ அப்பா நீர் அறிந்திருக்கின்றே. நடந்தாலோ படுத்தாலோ அப்பா நீர் அறிந்திருக்கின்றே. நன்றி ராஜா, நல்ல கையத்தட்டே. ஏசு ராஜா நன்றி ராஜா, ஏசு ராஜா என்னை காண்பவரே.
தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் சொல்றான், நான் புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கிறேன், தேவரி எனக்கு என்னத்தை தருவீர்? நான் புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கிறேன், என் வீட்டில் வேலை செய்றவே எனக்கு சுதந்திரவாளியா இருக்கான். 12ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லி அழைச்சாரு? உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் எல்லாத்தையும் விட்டு இனத்தை விட்டுட்டு வா, நான் காண்பி தேசத்துக்கு வா. 2-3 வசனத்துல சொல்றாரு, அங்க உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ யாரை ஆசீர்வதிக்கப்படுவாங்க, நீ யாரை சபிக்கப்படுவாங்க, பூமியில இருக்க வம்சமெல்லாம் உன் மூலமா ஆசீர்வதிக்கப்படும். அப்படித்தானே சொல்லி அழைச்சாரு. தாம் சொன்னபடியே அப்படித்தானே அழைச்சாரு. சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. அப்படித்தானே அழைச்சாரு. எப்பவா? அப்பா கேள்வி கேட்காம தானே போனா. எந்த கேள்வி கேட்கல. 1600 கிலோமீட்டர் பிரயாணப்பட்டு போனா, எந்த கேள்வி கேட்கல. போனா கானான் தேசத்துல குடியிருந்தான். 15ஆம் அதிகாரம் வந்த உடனே கேள்வி கேட்கிறான், நீர் எனக்கு என்னத்தை தருவீர்? உனக்கு என்ன கொடுக்கணும்? நான் சொல்லிட்டேன், அது செய்வேன். அந்த விசுவாச ஓட்டத்துல உன்னை பழக்க வைக்கிறதுக்காக தான் நான் அமைதியா இருக்கேன். உனக்கு என்ன கொடுக்கணும்னு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன்ல, அதை நான் செய்யாம விட மாட்டேன். ஏன்னா பூமியில் இருக்க வம்செல்லாம் உன மூலமா தான் ஆசீர்வதிக்கப்படுனா, அப்ப அந்த வார்த்தை அங்க நிறைவேறணும். அந்த வார்த்தை நிறைவேறினா தான் பூமியில் இருக்க வம்சங்கள் வெளிப்படும். அது ஆசீர்வாதமா இருக்கும், அது செழிப்பா இருக்கும், மகிமையா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்ல. கொஞ்சம் உன்னை விசுவாசத்துல நான் பயிற்றுவிக்கிறேன்னு, எனக்கு என்னத்தை தருவீர்? உனக்கு என்ன தரணும்? இந்த வேலைக்காரன் சுதந்திரவாளியா இருக்கான், இருக்கட்டும். அண்ணா ஆண்டவர் அமைதியா இருக்கிறாரு. 17:5 வந்த உடனே 17:5 வந்த உடனே, எப்பா இந்த ஆபிராம் அப்படிங்கிற அந்த வார்த்தைய நான் ஆபிரகாம்னு நான் மாத்திடுறேன். என்ன சொல்றாரு? ஆபிராம் அப்படிங்கிறத நீ விசுவாசத்தின் தகப்பனா மாறணும், திரளான ஜாதிகளுக்கு தகப்பனா மாறணும் அப்படின்னு மாத்தினாரு. இங்க 15வது வசனம் வந்த உடனே 17:15 ஆதியாகமம் 17:15 வந்த உடனே, ஏமா சாரா பாட்டி, நீ சாராய் அல்ல சாராள், ஏன்னா திரள் ஜாதிகளுக்கு நீ தாயாய் மாற போற. என்ன சொல்ல போற? தாயா மாற போற. யோசிச்சு பாருங்களேன், நம்ம அப்பாவுடைய அந்த வார்த்தை தாம் சொன்னபடியே. உயிர்த்தெழுதலின் வல்லமை இதுதாங்க, உயிர்த்தெழுதலின் அபிஷேகம் இதுதான், தாம் சொன்னபடியே. ஆனா இவனுக்கு என்ன தெரியுங்களா? 18ஆம் அதிகாரம் வந்த உடனே 10வது வசனத்துல சொல்றாரு, நான் உற்ப காலத்திட்டத்தில் வரும்போது உன் மனைவியாக சாராள் ஒரு குழந்தையை அணைத்து கொண்டிருப்பா. அப்படிதானே எழுதப்பட்டிருக்குது. அந்த 10ஆம் அதிகாரத்துக்கும் 12வது வசனத்தின் கடைசி பகுதியை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ. நீ இப்ப எங்க தான் இருக்கிற? சாராளுக்கு நீ வரல, சாராயா தான் இருக்க. பக்கத்துல பார்க்குது, கையை பிடிச்சி சொல்லுங்களேன், நீங்க இன்னும் சாராளுக்கு வரல, ஆபிரகாமுக்கு வரல, ஆபிராம் தான் இருக்கிற. அதனால தான் இந்த ஆண்டவர் எனக்கு இதெல்லாம் செய்யல, அதெல்லாம் செய்யல, நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன், கூட்டத்துக்கு போக மாட்டேன், ஆண்டவர் பிரசன்னத்தை இது பண்ண மாட்டேன், குடும்ப ஜெபம் செய்ய மாட்டேன், தனி ஜெபம் செய்ய மாட்டேன், நான் சூரச்செடியிலே தான் படுத்து கிடப்பேன். எத்தனை காலம் படுத்திருப்பீங்க? எத்தனை நாட்கள் படுத்திருப்பீங்க? எத்தனை வருஷம் படுத்திருப்பீங்க? இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆபிரகாமா மாறல, சாராளா மாறல, இன்னும் ஆபிராம் சாராயா தான் இருக்கிறோம். தாம் சொன்னபடியே ஆதியாகமம் 12:1-2-3 தாம் சொன்னபடியே ஒரு உயிர்த்தெழுதலின் வல்லமை என்பது தாம் சொன்னதை வாக்கிலும் செய்கிலும் வல்லவராயிருந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிறைய பேருடைய வாழ்க்கை அதுதான். ஒரு காரியம் நடக்கலைன்னா
அவங்களுடைய புலம்பல் பார்த்தீங்கன்னா எரேமியாவே 5 புலம்பல் தான் எழுதி வச்சிருக்கிறாரு. இவங்க ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் புலம்பலை எழுதிடுவாங்க. இவங்க ஒரு பைபிள் எழுதி முடிச்சிருவாங்க. இவங்க ஒரு பைபிள் எழுதி கையில் கொடுத்துருவாங்க. கடைசி என்னங்க இது பைபிள் வசனம் ஆதியாகமம் இல்லைங்க, அது புலம்பல் 1ஆம் அதிகாரங்க. யாத்திராம் இல்லைங்க, புலம்பல் 2வது சாப்டருங்க. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை அப்படிதான். ஆனால் அப்பாவோட வாழ்க்கை என்ன தெரியுமா? ஏய், உன்னை ஆபிராமனி மாற்றி ஆபிரகாமனி ஏன் கொண்டு வந்து தெரியுமா? அந்த 18:10 நல்லா அந்த 18:10 வசனத்தை போடுங்க. ஆதியாகமம் 18:10 18:10. நிச்சயமா உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாக சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். சாராள் கூடரவாசுக்கு பிறகு இதை கேட்டுக்கொண்டிருந்தால் 12 கடைசி சொல்லுங்க, 12 எனக்கு எப்படி எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ நகைக்கிறா. நீ சாராயா இருந்தா நகைப்பாய், சாராளா இருந்தாய் விசுவாசிப்பாய். நீ ஆபிராமா இருந்தா எனக்கு என்னத்தை தருவீர் அப்படின்னு கேள்வி கேட்பீங்க. ஆபிரகாமா இருந்தா சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. எத்தனை பேர் சொல்றீங்க? சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. அவர் தானேங்க 1600 கிலோமீட்டர் பிரயாணப்பட்டு அழைச்சிட்டு வந்தது அவர் தானே. மாரம்படிக்கு அழைச்சிட்டு வந்தது அவர் தானே. அற்புதர் இயேசு ஊழியத்தை கொடுத்தது அவர் தானே. இந்த ஊழியத்தில் அங்கத்தினரா வைத்தது அவர் தானே. இந்த ஊழியத்தில் கொண்டு வந்து அவர் தானே. இந்த ஊழியத்தை கட்டினது அவர் தானே. இந்த ஊழியத்தை நிறைவேற்றது அவர் தானே. இந்த ஊழியத்தில் கொண்டு வந்து அபிஷேகத்தை பெற வச்சது அவர் தானே. வாக்குத்தத்தம் கொடுத்தது அவர் தானே. கத்த சொல்லும் புது ஆமத்தால் நீ அழைக்கப்படுவாய் என்று சொல்லி 2026 ஜனவரி 1ஆம் தேதி அவர் தானே சொன்னாரு, அவர் தானே பேசினாரு. இன்னைக்கு அப்பா சொல்றாரு, நீ ஏன் ஆபிரகாமா இருக்கிறா? ஆபிரகாமா நீ மாறல, ஆனா தான் நீ விசுவாசிக்கல. சாராளா நீ மாறல, சாராயா நீ உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய். அதனால தான் அந்த 10வது வசனத்தை நம்பருக்கு உனக்கு பலன் இல்லை. அப்பா சொல்லிட்டாரு, ராசா வாய்ப்பில்லை ராசா, 10வது வசனத்தை மாற்ற முடியாது ராசா, அதை அழிக்க முடியாது ராசா. அது சொன்னதுதான். ஏன்னா சொன்னதை செய்யும் ஆள கையை தட்டி சொல்லுங்களேன். என்னை கைவிடவே மாட்டே, எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றிரே, பூமியின் தூளை போடும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றிரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிடவே மாட்டீர். இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ராஜா இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். யோவான் 20:9 வாசிங்க. யோவான் 20:9. யோவான் 20:9. யாரு இன்னும் அறியாதிருந்தார்கள். எங்க இங்க ஆபிரகாம்னு மாத்திட்டாரு, சாராய சாராள்னு மாத்திட்டாரு. மாத்தினவர் சொல்றாரு,
18:10 ஆதியாகமத்துல உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமா நான் வருவேன், தாம் சொன்னபடியே நிச்சயமா வருவேன், சாரால் குமாரனை அணைத்து கொண்டிருப்பா அப்படின்னு சொன்ன உடனே 12ஆம் மதியானத்துல பாட்டி சொல்றாங்க, இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் கிடைக்குமா, இதுக்கு சான்ஸே இல்லை, வாய்ப்பே இல்லை. அவர் சொல்றாரு, நான் 10வது வசனத்துல சொன்னதை ஒரு துளி, ஒரு இமை, ஒரு பிசுறு கூடி நான் மாற்ற மாட்டேன். நீ நகைக்கலாம், இது நடக்காதுன்னு உன் மைண்டு சொல்லலாம், ஆனா ஏன் டிக்ஷனரியில தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, ஆபிராமில் தான் இருக்குது, ஆபிரகாம்ல வரல. இன்னைக்கு பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, அக்கா, அண்ணா, தம்பி, தங்கச்சி, பக்கத்தில் இருக்க பார்த்து எப்படி அவங்கள அண்ணியும் கூப்பிடுவீங்களா, மாமன் கூட மச்சான் கூப்பிடுவீங்களா, அத்தையும் கூப்பிடுங்க, சித்தியும் கூப்பிடு, யார் கூப்பிடுவீங்கன்னு தெரில. பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சி, ஐயா எங்கள் சேரில் இருக்கவங்களாம் சொல்லுங்க, இங்கே பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சி சொல்லுங்களேன், ஐயா ஆபிராம் இல்லை ஆபிரகாம். சொல்லுங்க, சத்தமாக தான் சொல்லுங்களேன். சாராள் இல்ல, சாரா இல்ல, சாராள். தாம் சொன்னபடியே, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுதலின் மகிமை அதுதான். இன்னும் நீங்க அந்த சாராய் 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 அந்த சாராயிலே இருக்காதீங்க, சாராளுக்கு வந்துருங்க. ஆபிராமிலே இருக்காதீங்க, ஆபிரகாமுக்கு வந்துருங்க. சொல்லுங்களேன், ஆபிரகாமுக்கு வந்துருங்க, சாராளுக்கு வந்துருங்க. 10வது வசனத்துல உங்களுக்கு சொல்லிட்டேன், நிச்சயமா திரும்ப நான் வருவேன். நிச்சயமா அந்த ஈஸ்டர் சாலமன் ராஜா டிசம்பருக்குள்ள வருவேன். எத்தனை பேர் ஆபிரகாமா இருக்கீங்க? எத்தனை பேர் சாராளா இருக்கீங்க? கர்த்தர் சொல்லும் புது நாமத்தால் எத்தனை பேர் அழைக்கப்பட்டிருக்கீங்கன்னு பார்க்க நான் வருவேன். அப்ப பார்க்க வரும் பொழுது இந்த ஆலயம் முழுவதும் அந்த மகிமையெல்லாம் நிரம்பி 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 நல்ல கையத்தட்டு நிரம்பி இருக்கிறத பார்க்க போறேன். அவர் என்ன சொல்லிட்டா தெரியுமா? மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்பு வா என்றீரே, பூமியின் தூளை போலும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்பு வா என்றீரே, பூமியின் தூளை போலும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டே, எனக்கு சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டே. இதே வார்த்தைய பஞ்சாப்ல நான் சொல்லியிருந்தேன்னா அத்தனை பேர் துள்ளி குதிச்சு நேரம் டான்ஸ் ஆடி இருப்பான். இதே இது நான் திருவனந்தபுரத்தில் சொல்லியிருந்தேன்னா அவன் மலையாளத்தில் துள்ளி குச்சி அல்லலிய ஆமேன் போட்டு துள்ளி குச்சி டான்ஸ் ஆடி அந்த வார்த்தையை அப்படியே வைராக்கியமா பிடிச்சிருப்பாங்க. பிரதர், நீங்களும் சொல்லிட்டு போய் பார்க்குது, நாங்களும் இத்தனை வருஷம் பார்த்துட்டோம்ல. நாங்க பார்க்காத மெசேஜா, நாங்க கேட்காத மெசேஜா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுதலின் செய்தி, தாம் சொன்னபடியே, தாம் சொன்னபடியே, தாம் சொன்னபடியே 12 ஆதியாகமம் 12 1 2 3 சொன்னாரு. 17:5 மாத்தினாரு. 17:15 அங்க ஆபிரகாம் மாத்தினாரு. 17:15 சாராள்னு மாத்தினாரு. 18:10 வராரு. நிச்சயமா திரும்ப நான் வருவேன், நிச்சயமா திரும்ப வருவேன், நிச்சயமா திரும்ப வருவேன். திரும்ப வரும் பொழுது 12வது என்னை கைவிடவே மாட்டே, எனக்கு சொன்னதை செய்யும் பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படோ என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படோ என்று ஆசீர்வாத வாய்
வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிடவே மாட்டீர். வெத்தே இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏற்றேன் இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். இப்போ ஒரு காரியத்தை நான் செய்ய போறேன். பக்கத்தில் இருக்க கையை பிடிங்க, நல்லா ஸ்ட்ராங்கா கை பிடிங்க. ஏன் கையை பிடிக்க சொல்றேன் தெரியுமா? இத்தனை வருஷம் அந்த கசப்பு, அந்த பகை, அந்த எரிச்சல் எல்லாம் இன்னைக்கு விலகி போகிறது. தாம் சொன்னபடியே பக்கத்தில் இருக்க நல்லா கையை பிடிச்சிக்கோங்க. கையை வலிக்கினா கொஞ்சம் சேரெல்லாம் பக்கத்தில் போட்டுக்கோங்க. பக்கத்தில் போட்டு அவங்க கையை பிடிச்சிட்டு இன்னைக்கு அவங்கள பார்த்து தான் நீங்கள் பாட போறீங்க. தம்பிமாருங்க, தங்கச்சிமாருங்க, சின்ன குட்டி பிள்ளைங்க எல்லாம் கையை பிடிச்சிக்கோங்க. எல்லாம் கையை பிடிச்சிட்டு இன்னைக்கு இந்த வார்த்தை உங்க உள்ளுக்குள்ள பாய்ந்து செல்ல போகுது. தேவனுடைய தீர்க்கதரிசி அன்னைக்கு நான் டிக்ளேர் பண்ணுகிறேன். தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுதலின் வல்லமை இன்னைக்கு இறங்க போகிறது. இந்த மகிமை இறங்க போகிறது. தாம் சொன்னபடியே ஆபிராம் அல்ல ஆபிரகாம், சாராய் அல்ல சாராள், உற்பவ காலத்திட்டத்தில் நிச்சயம் உன்னிடத்தில் நான் வருவேன், நிச்சயம் வருவேன். நீ நகைக்கலாம், இன்பம் உண்டாயிருக்கு நீ சொல்லலாம். தாம் சொன்னபடியே அது எனக்கு நிறைவேற்ற போகிறார். எத்தனை சத்துருக்கள் குறுக்கிட்டு வரலாம், எத்தனை சூழ்நிலைகள் எதிராக வரலாம், எத்தனை அம்புகள் உங்களுக்கு விரோதமாய் பாய்ந்து செல்லலாம், எத்தனை ஈட்டி உங்களுக்கு விரோதமாய் காணப்படலாம், எத்தனை சத்துருக்கள் படைசூழ உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நான் என்ன செய்வேன்னு சவால் விடலாம். இன்னைக்கு தேவனுடைய தீர்க்கதரிசி அப்போஸ்தல அபிஷேகத்தில் இன்னைக்கு நான் சவால் விட்டு நான் தீர்க்கதரிசனமா சொல்றேன். சொன்னதை செய்ய வரைக்கும் உங்களை, உங்க குடும்பத்தை, வாழ்க்கைய, ஊழியத்தை, எந்த சாரியத்தையும் சத்துரு தொட முடியாது. இன்னைக்கு கரங்களை, இன்னைக்கு கரத்துல பக்கத்துல இருக்க கரத்தை பிடிச்சு அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டே. எனக்கு சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே. உங்களுக்கு வர வேண்டிய ப்ரமோஷன் வரும், உங்களுக்கு வர வேண்டிய நன்மை வரும், உங்களுக்கு வர வேண்டிய தேவைகள் சந்திக்கப்படும், நன்மைகள் உண்டாகும், பலன் உண்டாகும், சுகம் உண்டாகும், ஆரோக்கியம் உண்டாகும், மேன்மை உண்டாகும். Thank you Lord. என்னை கைவிடவே மாட்டே. பூமியின் வம்சங்கள் கையை தட்டி பாடாதீங்க, கையை பிடிச்சு பாடுங்க, கையை பிடிச்சு பக்கத்துல இருக்க கையை பிடிச்சு நல்லா நல்லா கையை பிடிச்சு அவங்கள வாழ்த்தி பாடுங்க, ஆசீர்வதிச்சு பாடுங்க, அவங்கள ஆசீர்வதிச்சு பாடுங்க. மாற்றினீரே பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவு ஐயா, அம்மா, அப்பா கைவிட மாட்டாரு. தாம் சொன்னபடியே இந்த உயிர்த்தெழுதலின் மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. இந்த உயிர்த்தெழுதல் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. இந்த உயிர்த்தெழுதல் வல்லமை. நல்ல கையை தட்டி சொல்லுங்க, நல்ல கையை தட்டி, ரெண்டவர் நல்ல கையை தட்டி, இன்னைக்கு நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, அந்த மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது, இந்த வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது, இந்த அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது. தாம் சொன்னபடியே இந்த மகிமை, இந்த வல்லமை, இந்த தேவ பிரசன்னம் ஊராபா மாமாமா ராகதா ராபாலா ரிகானா மாராதா ராபாலா ரே ரிகா மாகதா நாரோலோ மேகா ரோகதலோ. பெற்றுக்கொள். இந்த மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது, இந்த வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. தேவ அபிஷேகம், தேவ மகிமை. தாம் சொன்னபடியே ரிமாமா பாபா ரிதானா மாராதா ரிதானா ராபாலா வரா ரிகதா நாமாதா ரே ரிகதா நாமாமா மாமாமா ரிகதா நாமாதா ரிகதா நாமாதா. செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கண
கனப்படுத்துவே. தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவே. செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவே. தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவே. சொன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிடவே மாட்டேன். சொன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிடவே. நல்லா ஐயா, இந்த மகிமை உயிர்த்தெழுதின மகிமை சொன்னபடியே தான் சொன்னபடியே தான் சொன்னபடியே அந்த மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. இந்த வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. அந்த அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது. அந்த மகிமை இறங்கி கொண்டு பெற்றுக்கொள் 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 அந்த மகிமை அந்த மகிமை அந்த மகிமை. Thank you Lord. Yes 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 yes. Thank you Holy Spirit. Thank you Master. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அந்த மகிமை அந்த மகிமை அந்த மகிமை அந்த மகிமை அந்த மகிமை அந்த மகிமை பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். சொன்னதை செய்யற வரைக்கும் கைவிட மாட்டான் கைவிட மாட்டான். எனக்கு சொன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிடவே செய்யும் அளவோ என்னை கைவிடவே மாட்டேன். எனக்கு சொன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிடவே மாட்டேன். நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்களேன். எல்லா கரங்களை தட்டி. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பின்முதுகு காமிச்சு போற வாழ்க்கை அல்ல, நெஞ்ச நிமித்தி போகிற வாழ்க்கை. அப்பா சொன்னாரு, மிலிட்ரியில் அவங்க மிலிட்ரியில் தானே இருக்கீங்க, அவங்க எதிரியை பார்த்துட்டு ஓடிடுவாங்களா? எதிரியை பார்த்துட்டு ஓடிடுவாங்களா? எதிரியை பார்த்த உடனே தான் ஆக்ரோஷம் அதிகமாக அவங்களுக்கு வரும். அப்படிதானே? எதிரியை பார்த்த உடனே தான் வைராக்கியம் அதிகம் வரும். இவனை எனக்கு முடிச்சு கட்டணும்டா, என் எல்லைக்குள்ள வந்துட்டான், என் எல்லைக்குள்ள வந்துட்டான், என் எல்லையை பிடிக்க வந்துட்டான், பார்டருக்குள்ள வந்துட்டான், இவனை எனக்கு தீர்த்து கட்டணும். அவங்க கையில் AK-47 இருக்கா, எதிர்க்கா இது இருக்கா, எல்லாத்தையும் வச்சு எந்த அளவுக்கு எதிரியை வீழ்த்த முடியுமோ அந்த வைராக்கியம் இருக்கு தெரியுங்களா? அதுதாங்க எதிரியை வீழ்த்த வைக்குது. ஏன் எல்லைக்குள்ள வந்துட்டான், அந்த எல்லைக்குள்ள வந்த அந்த எதிரியை நான் வீழ்த்தி காட்டுவேங்கிற அந்த நெஞ்ச நிமித்திட்டு போய் நின்று எதிரியை வீழ்த்திட்டு வெற்றி நடை போட்டு இந்திய கொடியை நாட்டிட்டு வராங்கய்யா. என் அப்பா என்ன செய்தார் தெரியுமா? தான் சொன்னபடியே பிசாசின் தலையை நசுக்கி, அவன் குதிங்காலை நசுக்கி, கல்வாரி சிலுவில வெட்டி சிறந்து இன்னைக்கு தாம் சொன்னபடியே ஆபிராமை ஆபிரகாமாய் மாற்றி, சாராயை சாராளாய் மாற்றி, தாம் சொன்னபடியே தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக அது நாரும் நறுமண வீசும் என்கிற வார்த்தையை கொண்டு வந்து இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நறுமண வீச வச்சிருக்காருல, அவர் தான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் இதை இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்க? அதை நான் விசுவாசிக்கணுங்க, அதை நான் ஏற்றுக்கொள்ளணும், அதை உள்ளத்துல கொண்டு வரணும், அபியாசிக்கணும். ஆனா அவன் விசுவாசிக்க முடியல, அவன் விசுவாசிக்க முடியல. அவர் சொல்லிட்டாரு, நான் எழுதுனதுதான். தலையெழுத்த மாற்ற முடியாது பிரதர். நடு சொல்றேன், வாய்ப்பில்லை ராஜா. 10வது வசனத்தை நான் மாற்ற முடியாது. 10வது வசனத்தை ஆதியாகமம் 18:10 நான் மாற்ற முடியாதுப்பா. திரும்ப நான் வரப்போறேன். இந்த அப்பா திரும்ப மத்திய ஆகாயத்தில் கோடான கோடி தேவதூதரோடு திரும்ப வரப்போகிறார். அவர் வரும் பொழுது கரையற்ற திரையற்ற தம்முடைய பரிசுத்த சபையை மீண்டுமாய் அழைத்து செல்ல அவர் ஓடி வரப்போகிறார். நீங்களும் நானும் மாறனாதா மாறனாதா மாறனாதா, அவர் வந்து விட்டார். ஒரு நிமிஷத்தில், ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாகி அவரோடு கூட நித்திய 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 நித்தியமாய் ஆளுகை செய்கிற பாக்கியத்தை அத்தன் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதுதான் இன்னைக்கு உயிர்த்தெழுதலின் செய்தி. தாம் சொன்னபடியே அவர் செஞ்சாரா செய்யலையா? அவர் செஞ்சாரா செய்யலையா? சொல்லுங்களேன். 21ஆம் அதிகாரம் வந்தோன்னு செஞ்சாரா செய்யலையா? அவர் சொன்னபடியே அவர் செய்கிறவர். அதனால தான் ஆதியாகமம் 18:19 வாசிச்சு பார்த்தீங்கன்னா அது சொல்றாரு, நான் ஆபிரகாமுக்கு செய்வதை மறைப்பேனோ? ஆனால் ஆபிரகாமுக்கு செய்வதை மறைப்பேனோ? நிறைய நேரங்களில் கிறிஸ்தவ வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையில் பஞ்சுமத்தில் படுக்கிற வாழ்க்கையில் நினச்சிக்கிறோம். அவர் இன்னைக்கு சொல்லிட்டாரு. நிறைய பேர் இந்த இப்போல்லாம் லேட்டஸ்ட்டாக வந்துருச்சு பார்த்தீங்களா, இன்ஸ்டன்ட் பாயாசம் மாதிரி, இன்ஸ்டன்ட் புளியோதரை, தக்காளி சாதம் அதெல்லாம் இன்னைக்கு வந்துருச்சுல, லேட்டஸ்ட்டாக வந்துருச்சுல. இன்னைக்கு என்ன டெக்னாலஜி வளர்ந்து என்னாச்சுன்னா, ஹாட் வாட்டருக்குள்ளே பாயசம் போட்டால் பாயாசம் மாதிரி அலையெல்லாம் சுகரெல்லாம் கொடுத்துருக்கான், ஏலக்காய் அதெல்லாம் போட்டு புளியோதரை அவனே ரெடிமேடாக கொடுத்துட்டான். என்ன நம்ம அரிசியை பொங்க வச்சு, நமக்கு என்ன கஷ்டம் தெரியுங்களா, இந்த அரிசியும் பொங்க வச்சு பாக்கெட்டில் வந்துட்டா தெரியல. இன்னைக்கு ஜனங்களுடைய மனநிலைமை அப்படி ஆயிப்போச்சு. இந்த வாக்கு தத்தத்தை அவர் இப்படி கொடுத்தரலாமே அப்படின்னு. அவர் அப்படி கொடுக்க மாட்டாரு. உங்களை அந்த விசுவாசத்துல நடக்க பழக்க பண்ணி, அந்த விசுவாசத்துல எந்த அளவுக்கு நீங்க வல்லவர்களாய் மாறுகிறீங்கிறது அந்த விசுவாச ஓட்டத்துல கர்த்தர் உங்களை பயிற்றுவித்து, அது சொன்னாங்களா, அப்பா சொன்னாங்களே நேத்து, பிரதர் அங்க ஃப்ளைட்ல இருந்து கீழே தள்ளிடுவாங்க. ஏன் தள்ளுறாங்க? ட்ரைனிங். சொல்லுங்க, ட்ரைனிங். அவரு ட்ரைனிங் கொடுக்கும்போது அது கடினமாக தான் இருக்கும். அதனால தான் நுகத்தை அது என்கிட்ட கொண்டு வந்துருங்க. வருத்தப்பட்டு பார சுமக்கிறவளே, நீங்கள் எல்லாரும் எடுத்து வாங்க, நான் விளைப்பாத எடுத்துருவேன். என் நுகம் அது பயங்கரமாக இருக்கும். ஆனால் அவர்கிட்ட வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர்கிட்ட நடக்க பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பா கூட பேச பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய பிரசன்னத்தில் நின்று பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு இன்பம் அந்த பூமியில் எதுவுமே இல்லைங்க. அந்த மாதிரி பிரசன்னம் அந்த பூமியில் எதுவுமே இல்லை. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு பார்த்து சொல்றாரு, தாம் சொன்னபடியே. உயிர்த்தெழுதி நற்செய்தி அதுதான். ஒரு இயக்கத்தோடு இன்னைக்கு வந்திருக்கீங்களா? ஆண்டவரே 3 மாசம் முடிஞ்சிச்சு ஆண்டவரே, 4வது மாசத்துடைய 5வது நாள் முடிய போகுது ஆண்டவரே, நீங்க என்ன செய்ய போறீங்க? அப்பா சொல்றாரு, தாம் சொன்னபடியே. ஆனா அவர் உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறா தெரியுங்களா? நீ ஆபிராமா இருக்கிற வரைக்கும் நான் அமைதியா தான் இருப்பேன். சாராயா இருக்கிற வரைக்கும் நான் அமைதியா தான் இருப்பேன். நீ ஆபிரகாமா வந்துரு, நீ சாராளா வந்துரு. 18:10 உங்க வாழ்க்கையில நிறைவேறும். எத்தனை பேர் கையை தட்டி தான் ஆண்டுக்கு நன்றி செலுத்துங்க? அப்பா சொல்லுங்க, நான் உம்மை நேசிக்கிறேன், என் ஜீவனை பார்க்கிலும். இன்னைக்கு உள்ளத்தின் ஆழத்தை அப்பா பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன், என் ஜீவனை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான், உண்மை மனதுடன் ஆராதிப்பேன் உம்மை நான், உண்மை மனதுடன். எத்தனை பேர் இன்னைக்கு சொல்றீங்க, ஆண்டவரே நான் ஆபிராம் இல்ல ஆபிரகாம், நான் சாராய் அல்ல சாராள். ஆண்டவர், நான் இது நாரும் நாரும் நாருன்னு நான் சொல்ல போறதில்ல, நீங்க நறுமணம் வீசுவீங்க அப்படிங்கிற விசுவாசத்துல நான் இன்னைக்கு வரேன். ஏன்னா அவர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு, தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் தேவனுடைய மகிமை விளங்குவதற்காக. ஒருவேளை நீங்க சொல்லலாம், பிரதர் அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் மறந்துருச்சு பிரதர்,
வாழ்க்கையில் என்ன செய்ய போறேன்னு தெரியல பிரதர். 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்த அன்றை தினமே, நல்லா புரிஞ்சுக்கோ, அன்றை தினமே 430 வருஷம் இல்லை, 400 வருஷம் தான். 30 வருஷம் யோசேப்பின் காலத்தில் ஆசீர்வாதமாக இருந்தாங்க. ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொன்ன மாதிரி 400 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. 430 வருஷம், அந்த 400 வருஷம் அந்த முடிந்த அன்றை தினமே ஒரு செகண்ட் கூடி கத்த அப்பா விடலைங்க. அன்றை தினமே அவர்கள் அந்த எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். கர்த்தர் இன்னைக்கு செய்ய போறார் உங்க வாழ்க்கையில. கொஞ்ச கால பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி உங்களை மீண்டுமாய் கர்த்தர் நிலை நிறுத்த போகிறார். அந்த விசுவாச ஓட்டங்கிறது சாதாரணம் அல்லங்க. விசுவாச ஓட்டங்கிறது ஒன்று, இந்த பைபிளை படித்தேன் அதெல்லாம் நடந்துடும், இன்ஸ்டன்ட் பாயாசம் மாதிரி இல்லை, புளியோதரை மாதிரி இல்லை. அந்த பாதையில் நம்ம நடக்க நடக்க நமக்கு ஒன்றுமே கண்ணில் புலப்படாத மாதிரி தான் இருக்கும், காணல் நீரை போல தான் இருக்கும். நமக்கு என்ன நடக்குதுன்னு நமக்கு சுற்றிலும் தெரியாது. ஆனால் அது ஏற்ற நேரம் வரும் பொழுது அதை அழகுபடுத்தி, அதை ஆபிரகாமாய் மாற்றி, சாராளா மாற்றி அந்த கையில் கொடுக்கிறாரு பாருங்களேன். ஆபிரகாமுக்கு சாராளுக்கு வந்த சந்தோஷம் பாருங்க. அந்த மகிமை மேல மகிமை, அந்த பிரசன்னத்து மேல பிரசனம், அந்த மகத்துவத்து மேல மகத்துவம். ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாம், நான் உனக்கு சொன்னதை செய்யாமல் இருப்பனோ, அதை வசனத்தை நான் நிறைவேற்றாத இருப்பனோ, ஆபிரகாமுக்கு நான் செய்ய போறதை நான் மறைக்க மாட்டேன். இன்னிலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. தாம் சொன்னபடியே அவருடைய மகிமை வெளிப்பட போகிறது, அவருடைய வல்லமை வெளிப்பட போகிறது. இன்னைக்கு உயிர்த்தெழுதலின் நாளில் அவரை ஆராதிக்க வந்திருக்க நீங்களும் நானும் இந்த காரியத்தை கற்றுக்கொள்ளணும். ஆனால் அதை அறியாது இருந்தார்கள். அதை அறிய அவர்கள் முடியல. அவங்களால அதை சொன்ன, உயிரோடு இருந்த பொழுது சொன்னதை நம்ப முடியல, அறியாதிருந்தார்கள். அப்படி கர்த்தர் உங்களை நம்மளை அழைக்கல. அவர் சொன்னார், அவர் செய்வார். ஆனால் அந்த விசுவாசத்தில் நான் கொஞ்சம் கூட ஸ்டாமினா ஆகாமல், நான் வழி விலகி போகாமல், அதை நான் உறுதியாக நிற்பேன். நான் எழும்புவேன், நான் ஓடுவேன், அந்த பந்தய பொருளை நான் பெற்றுக்கொள்வேன். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்திருக்க, பாரமான யாவற்றையும், நெருங்கி நிற்க எல்லாவற்றையும் விட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் நான் பொறுமையோடு ஓடி நான் பந்தய பொருளை பெற்றுக்கொள்கிற மாத்திர கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்களேன். சொல்லுங்களேன், நான் உம்மை நேசிக்கிறேன், என் ஜீவனை பார்க்கிறோம். நான் உம்மை நேசிக்கிறேன், என் ஜீவனை பார்க்கிறோம். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். உலகத்து மேல ஆசை வச்சீங்கன்னா அது தோசையா மாறிடும். உலகத்து மேல அன்பு வச்சீங்கன்னா அது வேஷமாய் மாறிடும். உலகத்து மேல பாசம் வச்சீங்கன்னா அது விஷமாய் மாறிடும். ஆனா என்னை ஒருத்தர் அழைத்திருக்கிறார். இந்த அழைப்புக்கு நான் 100% 2026 நான் உடைத்து ஓற்றப் போகிறேன். அவர் சொல்லு புது நாமத்தில் அழைக்கப்பட போகிறேன். இத்தனை ஆண்டுகள் எனக்கு என்னெல்லாம் வாக்கு பண்ணினாரோ 2026 முடியறக்குள்ள அதை நிறைவேற்றி முடிப்பார். சொன்னதை செய்ய வரைக்கும் என்னை கைவிட மாட்டார். நான் சோர்ந்து போக மாட்டேன், தோற்று போக மாட்டேன். நானும் இவன் வீட்டாருவம் என்றால் கர்த்தரையே நாங்கள் சேவிப்போம். நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்களேன். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, இதுதான் உயிர்த்தெழுதின் நற்செய்தி. தாம் சொன்னபடியே முதலாவது காரியம் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக
இரண்டாவது காரியம், ஆபிராம் ஆபிரகாமாய் மாற்றப்பட, சாராய் சாராளாய் மாற்றப்பட. மூணாவது காரியம் சொல்லி உங்களுக்கு ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். யோவான் அதை இது 20ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. யோவான் 20ஆம் அதிகாரம் 1. படிங்க படிங்க, சதவம் படிங்க. ஆ ஆ ம் ஆ ம் ஆ ம் ஆ ஆ ம் ஆ ஆ ஆ எஸ் ம் 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 ஆம் போகவில்லை. சீமன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள் பிரவேசித்து சீலைகள் கிடைக்கிறதையும் சுற்றி இருக்க கண்டான். போதும். இயேசு கிறிஸ்துவோடு கூட 3 வருடங்கள் அவரோடு கூட நடந்து, அவரோடு கூட திரிந்து 24/7 அவரோடு கூட காணப்பட்ட பேதுரு. இந்த பேதுரு தான் அவருடைய முதல் சீஷனாய் காணப்பட்டான். இந்த பேதுரு வந்து இயேசு கிறிஸ்துவுடைய கசின். யூத சரித்திரங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த பேதுரு வந்து இயேசு கிறிஸ்துவுடைய கசின் பிரதர், கோ பிரதர். இயேசு கிறிஸ்துவோடைய என்ன சொல்லலாம், சித்தப்பா பையனா பெரியப்பா எல்லாம் சொல்லலாம், கோ பிரதர் கசின். இந்த பேதுரு இயேசு கிறிஸ்து எங்க போனாலும் கூட போன பேதுரு. அவர் குருடனுக்கு பார்வை கொடுக்கும் பொழுது இவன் கூட நின்னவன். செவிடர்களுக்கு கேட்க கூட திறமை கொடுக்கும் போது கூட நின்னவன். முடவனை நடக்க பண்ணும்போது கூட இருந்தவன். பெதஸ்தா குளத்துல 38 வருஷமாய் வியாதி கொண்டிருந்த மனிதனை சுகமாக்கும் பொழுது கூட இருந்தவன். பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தை தொட்டு அற்புதத்தை பெற்றுக்கொண்ட பொழுது கூட இருந்தவன். லேகியோன் பிசாசு ஓடி வந்து எனக்கு உமக்கு என்ன அப்படி சொல்லி கேட்டு அவனை விடுதலை கொடுக்கும் பொழுது கூட நின்னவன். எவரு மகள் இறந்து விட்டால் செய்தி வருகிறது, ஏன் போதகரை வருத்தப்படுத்துறீரு, போதகரை விட்டுருன்னு சொன்ன பொழுது அந்த ரபி அந்த எவரு வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அந்த வீட்டுக்குள்ள அந்த செத்த பிள்ளைய உயிரோடு எழுப்ப பொழுது இவன் கண்ணார கூட பார்த்தவன். தாம் சொன்னபடி எல்லாத்தையும் பார்த்த ஒரு மனுஷன். மத்தேயு 17ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பாருங்க. அந்த மறுரூப மலையில உட்கார்ந்து ஏசப்பா என்ன செய்ற, மோசையோடு எலியாவோடு கூட சம்பாஷித்து கொண்டிருக்கும் பொழுது இவன் போய் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே உமக்கு ஒரு கூடாரம், மோசைக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம் போட்டு இங்கே உட்கார்ந்துக்கலாமான்னு கேட்கிறான். அந்த மறுரூப மலையின் பிரசன்னத்தை பெற்ற ஒரு மனிதன், மறுரூப மலையினுடைய அபிஷேகத்தை பெற்ற ஒரு மனிதன், மறுரூப மலையினுடைய தேவ மகத்துவத்தை பெற்ற ஒரு மனிதன். அதெல்லாம் லூக்கா 5ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அவன் வலையை அலசி கொண்டிருந்தவன். ராமுழுது பிரயாசப்பட்டான், பலன் இல்லை. வலையை அலசி கொண்டு கரையில அலசி கொண்டு அதே கலிலேயா கடல்ல எத்தனை வகையான மீனை பிடிக்க முடியும் என்பதை அறிந்த ஒரு மனிதன். அவர் மீனவன், அந்த மீன் பிடிக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட். அதுல ஒரு பயங்கரமான என்ன சொல்லுங்க வல்லவனாய் காணப்பட்ட ஒரு மனிதன். அதே கடல் அதே இடத்துல தான் பிடித்து கொண்டுதான். ஆனா ஒரு நாள் வந்தது, இரவும் முழுது மீனை பிடிக்கிறான், மீன் கிடைக்கல. அதிகாலை எழுந்து அந்த வலையை அழைச்சி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவருக்கு வந்து வலைய ஆழத்துல கொண்டு போய் போடு அப்படிங்கிறாரு. பகல் நேரத்துல இவனுக்கு என்ன தெரியும், இரவு நேரத்தில் போனால் தானே மீன் பிடிக்க முடியும். பகல் நேரத்தில் நம்ம நிழலை பத்தாவே என்ன செய்யணும், மீன் ஓடிடும். அவன் சொல்றான், ராமுழுது நான் பிரயாசப்பட்டேன், பலன் ஒன்றும் இல்லை, ஆகிலும் உடைய வார்த்தையின்படி நான் வலைய போடுகிறேன். தாம் சொன்னபடி வலைய போட்டான்.
வலை கிளியத்தக்கதான மீன்களை பிடித்து 2 படகு நிறைய நிரப்பி கொண்டு வந்த ஒரு மனிதன். இது எல்லாத்தையும் பார்க்கறான். அதனால ஆண்டவர் சொல்றாரு, நான் மனுஷகுமாரன் மனுஷருடைய கையில காட்டி கொடுக்கப்படுவார், அவரை வாரில அடிப்பாங்க, காரி துப்புவாங்க, முள்முடி சுட்டப்படுவார், அவர் கல்வாரி சிலுவை தொங்கப்படுவார், அவர் மரிப்பார், அடக்கம் பண்ணப்படுவார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பார் சொல்லி எத்தனையோ முறை அவர்களுக்கு பேசினார்கள். ஆனால் பேதுருவால் அதை விசுவாசிக்க முடியவில்லை. பேதுருவா அதை நம்ப முடியல. இன்னைக்கு அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. இந்த ஆண்டவரை விசுவாசித்து அவர் மேல பற்று வச்சு அவரோடு கூட வருவதற்கு நிறைய பேருக்கு முடியல. ஏன்னா அவரு அற்புதத்தை பார்த்தவங்க தானே, நீங்களும் அற்புதத்தை பார்த்தவங்க தானே, நீங்களும் அதிசயத்தை பார்த்தவங்க தானே. எங்க வாழ்க்கையில மேல வர முடியாதுன்னு சொன்னோம், மேல வந்தோம். வீடு கட்ட முடியாதுன்னு சொன்னோம், வீடை கட்ட கொடுத்தாரு. வாழ்க்கையில வாழ்க்கை கட்டப்படுமா நினைச்சா வாழ்க்கை கட்டப்பட்டோம். குழந்தை பாக்கியம் இல்லைன்னு இருந்தோம், குழந்தை பாக்கியத்தை கொடுத்தாரு. வேலை இல்லாமல் இருந்தால் வேலையை கொடுத்தாரு. ப்ரொமோஷன் இல்லாமல் ப்ரொமோஷனை கொடுத்தாரு. கடன் எல்லாமே இருந்தார். இந்த வியாதியில் அற்புதம் நடக்குமான அற்புதத்தை செஞ்சாரு. எல்லாம் செஞ்ச பொழுது கூட ஒன்னே ஒன்று மட்டும் நம்ம விசுவாசிக்க முடியல. எல்லாம் செஞ்சாரு பிரதர், ஆனால் இதுவும் செஞ்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்ல. இந்த கல்யாண வீட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா சில கேஸுக நிறைய இருப்பாங்க. இந்த ஃபங்க்ஷன்ல எல்லாம் சில கேஸுகள்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சு இந்த கையை கழுவுற இடத்துல இந்த கொஞ்சம் இந்த சிக்கன் காரமாக இருந்துச்சுல, உண்மைதானே? நிறைய பேர் அந்த சைடு போயிட்டு இந்த ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு, இந்த ஐஸ்கிரீம் அருண் ஐஸ்கிரீமில் வாங்கியிருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு தான் இருக்கான், ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு தான் இருக்கான். அங்கே வாங்கியிருந்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்டாக இருந்திருக்கும். இல்லை அவங்களோட ஃபினான்ஷியல் என்ன, அவங்க என்ன பண்ணாங்க, ஏது பண்ண, அதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை. ஐஸ்கிரீம் அருண் ஐஸ்கிரீம்லேருந்து வாங்கியிருக்கணும். அவங்க என்ன நிலைமையில இதை போடுறாங்க, சாப்பாடு போடுறாங்கன்னு அதெல்லாம் நமக்கு தெரியாது. என்ன நீ போய் சென்னை சில்க்ஸில் 40,000 சாரி வாங்கி திருமணத்துக்கு 50,000 சாரி வாங்கி அவர் கோட்டை சுட்டு பாரு, அவனுக்கு பாரு 25,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறான். இந்த ஐஸ்கிரீம் அருண்ல வாங்கறதுக்கு என்னவா? நிறைய நேரங்களில் அப்பா செய்த அற்புதத்தை மறந்துட்டோம். இந்த ப்ரெசண்டா ஒரு காரியம் இருக்குல்ல, அதை பிடிச்சிக்கிட்டோம், அதை நூல் பிடிச்ச மாதிரி பிடிச்சிக்கிட்டோம். அதை பிடிச்சி தான் இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்கோம். நடக்காது பிரதர், ஆகாது பிரதர், அவ்வளோதான் முடிஞ்சது. முடியறக்க உங்களை என்னை அழைச்சி இங்கே கொண்டு வந்து உட்கார வைக்கலைங்க. முடியறதுன்னா என்னைக்கோ முடிச்சிருப்பாரு, கொரோனாலேயே முடிச்சிருப்பாரு. இன்னைக்கு கொண்டு வந்து உங்களை என்னை இங்கே உட்கார வச்சிருக்காருன்னா தாம் சொன்னபடியே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கிறிஸ்தவ வாழ்க்கையை காம்ப்ளிகேட் ஆக்கிறாதீங்க. ஏதோ நூல் பிடிச்சிட்டு எனக்கு இது நடக்கலை, நடந்தால் தான் நான் சர்ச்சுக்கு வருவேன், நான் நடந்தால் தான் இவங்கள்ட்ட பேசுவேன், இது செஞ்சாதான் நான் இதை பண்ணுவேன். இல்லை, அவன் முழுதும் வளைய போட்டான், மீன் அகப்படலை. பகல் நேரத்தில் வளைய போடுறா ராசா அப்படின்னாரு, வளைய போட்டான். அவன் வளைய கிளியறது மட்டும் இல்லை, 2 படவங்க நிரப்பினான். மீன் யாருக்கு கொடுத்துருக்கணும்? இவன் பிரயாசப்பட்டான், மீன் கிடைக்கல. அப்ப இவனுக்கு தானே மீன் கொடுத்துருக்கணும். அவர் என்ன பண்ணாரு, அங்க 2 படகை பார்த்தாரு, 2 படகை நிரப்பி தான் கொண்டு வந்தார். அந்த ஆசீர்வாதம் உனக்கு மட்டும் இல்லை ராசா, எல்லாத்துக்கும் தான் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தார். மறுரூப மலையிலையும் நிற்கும் பொழுது அந்த மகிமை பிரசனத்தை பார்த்தான். மோசே எலியா கூட பேசுறது எல்லாத்தையும் எல்லாம் பார்த்துட்டு நேராக போனான். சரி, உங்களுக்கு ஒரு கூடாரம், மோசைக்கு ஒரு கூடாரம், எலியாக்கு கூடாரெல்லாம் போட்டு எல்லாம் பிளான் எல்லாம் பண்ணவன், கூடையே போனவன், மரித்தவர்களை எரிப்பம் பொழுது கூட நின்னவன், வியாதியஸ்தர்களை சுகமாக்கும் போது கூட நின்னவன், பர்திமை குருடன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் 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 இறங்குன்னு சொல்லி கேட்கும் பொழுது எல்லாரும் அதட்டும் பொழுது அவனை என்கிட்ட கூட்டிட்டு வாங்க பொழுது நேரம் வந்தா முந்திரி கொட்டை தானே. அவன் எப்பவுமே துடு தானே இருப்பான் பேதுரு. எதுனா முன்னாடி நின்று செஞ்சிடணும் அப்படின்னு ஓடி போய் ஆண்டவர் கூப்பிடுறான்னு கூட்டிட்டு வந்து
நிற்க வச்சு உனக்கு என்ன வேணும் கேட்டு பார்வை அடையணும். பார்வை அடைய இதெல்லாம் கண்ணார பார்த்தவன், அவரோடு கூட சம்பாஷித்தவன், அவரோடு கூட படுத்து உறங்கினவன், அவரோடு கூட இன்பமாய் அனுபவித்தவன். அவர் போற இடத்துல எல்லாம் இவனுக்கு நல்ல சாப்பாடு இல்லை. ஏன்னா பேதருக்கு நல்ல சாப்பாடு, புரிஞ்சுக்கோங்களேன். எல்லாரும் 5000 பேருக்கு போஷித்து மீதியான துணிக்கு எத்தனை எடுத்தாங்க? 12 சீசர்களுக்கு இந்த இடம் எடுத்துட்டு போங்களா வீட்டுக்கு, ஆளுக்கு ஒவ்வொரு கூட கொடுத்து எல்லாம் வீட்டுக்கு கொண்டு போ அப்படின்னு. அடுத்து எத்தனை கூட நிறைய எடுத்தாங்க? 4000 பேர் சாப்பிட்ட பிறகு 7 கூட நிறைய எடுத்தாங்க. அதுலயும் பேதருக்கு தான் ஃபர்ஸ்ட், அதுவும் பேதருக்கு தான் ஃபர்ஸ்ட். எல்லா இடத்துலையும் ஃபர்ஸ்ட், எல்லா காரியத்திலும் அவனுக்கு ஃபர்ஸ்டா நிறுத்தி வச்சிருந்தாரு. ஆனா அவரை அறியாதிருந்தான். தாம் சொன்னபடியே அவர் உயிர் தெழுவார் அப்படிங்கிறதை அவன் அறியாமல் எல்லாரும் ஓடுறனால எல்லாரும் ஓடுறான். எல்லா சீசர்களும் ஓடி கல்லறையில் நின்று இப்படி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. இவனுக்கு மட்டும் என்ன செஞ்சிட்டான்? கல்லறைக்குள்ளேயே போய் சேலை எல்லாம் எடுத்து பார்க்குறேன். எல்லாம் எடுத்து என்னடா எங்க காணா? தாம் சொன்னபடி அவர் உயிர் தெழுந்தாட்டப்பா. பேதுரு கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்களேன். நம்முடைய ஆண்டவர் உயிர்த்தெழுதலின் மகிமையை கொடுத்து நம்மளை அழகுபடுத்துகிறவர். எனக்கு செய்தி தாம் சொன்னபடியே யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் கூட தான் நம்ம நடக்கிறோம், ஆண்டவர் கூட தான் இருக்கிறோம். ஆனா அந்த ஆதியில் இருந்த அன்பை விட்டா என்று சொல்லி உன் பேர் எனக்கு குறையுண்டு. நான் ஆதியில நல்லா ஜெபம் பண்ண பிரதர், இன்னைக்கு அந்த ஜெபம் எங்க? ஆதியில நான் நல்லா விசுவாசித்தேன் பிரதர், இன்னைக்கு அந்த விசுவாசம் எங்க? ஆதியில நான் நல்ல வேதத்தை வாசித்தேன் பிரதர், நான் ஆதியில சர்ச்சில் தான் படுத்து கிடப்பேன் பிரதர், இன்னைக்கு இந்த ரோட்டை பார்த்துட்டு ஓடிடுறோம். அற்புத ரேசு போர்டை பார்த்தோன்னே ஐயோ ஞாயிற்றுக்கிழமை தான் வரணும், அது காலை 5:30 மணிக்கு வந்துக்கலாம், அடுத்து 7 மணி சர்வீஸா 9 மணி சர்வீஸ்க்கு வந்துக்கலாம், அதை விட்டால் 6 மணிக்கு வந்திருக்கலாம், அதை விட்டால் குரூப்பில் மெசேஜ் போட்டலாம். எனக்கு வர முடியல, எனக்கு இந்த காரியம் அப்படின்னு. அன்னைக்கு ஒன்றுமில்லாமல் பொழுது உங்களை கரம் பிடிச்சு, உங்களை கரத்தை பிடிச்சு 2 படகு நிறைய கத்தர் உங்களை திருப்தியாக்கி, கூட போகும்போதெல்லாம் அற்புதத்தை காமிச்சு, அதிசயத்தை காமிச்சு, அடையாளத்தை காமிச்சு, நன்மை செஞ்சு 12 கூடையும் நிரப்பி, அது கூட பேதருக்கு தான் சொல்லி கொடுத்து கடல்ல நடந்து வராரு. எல்லாரும் ஆவேசம். இவனுக்கு என்ன செஞ்சிட்டான்? அப்படி நீங்க தானே, அப்ப நானும் கடல் நடக்கலாமா? நடராசாமி நெய்ய நட, கடல் தானே நடக்கணும், நடந்துரு. இது எல்லாத்தையும் பார்த்தவன் தாம் சொன்னபடியே அவர் உயிர் தெழுந்ததை அவன் நம்ப முடியவில்லை. கல்லறைக்குள்ள போய் எல்லாத்தையும் பார்த்த பிறகு தான் நம்புகிறான். ஆனா அவருக்கு முன்னாடி அவர் சொல்லிட்டார், அவர் இங்கே இல்லை, அவர் வாக்கிலும் செய்கிலும் உண்மையுள்ளவர், அவர் வாக்கிலும் செய்கிலும் உண்மையுள்ளவர். அதான் யோவான் சொல்றான், அவர் வாக்கிலும் செய்களையும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். எம்மாவு சீசர்கள் சொல்கிறார்கள். அன்னைக்கு அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கை அப்படிதாங்க. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக மார்த்தாள் மரியாள்னால விசுவாசிக்க முடியல, தாம் சொன்னபடி அவர் செய்து காட்டினார். ஆபிரகாம் சாராள்னால விசுவாசிக்க முடியல, அவர் சொல்லிட்டாரு, அந்த 10வது வசனத்துல நான் மாற்ற மாட்டேன், திரும்ப வருவேன், நாம் சொன்னபடி அவர் செய்து காட்டினார். பேதுருனால விசுவாசிக்க முடியல, கடல் மேல நடந்தான், 2 படகு நிறைய எல்லாம் கிடைச்சது. பேதுரு வீட்டுக்குள்ளேயே போய் பேதுரு மாமியாரே அற்புதத்தை செஞ்சாரு. அவர் உட்கார்ந்துருக்கும்போது டே அண்ட் நைட்டு அவர் கூட ஜனங்கள் வந்தாங்க, விடுதலை நடந்தது, அற்புதம் நடந்தது, வியாதியச சோசமானாங்க. மறுரூப மலையின் அபிஷேகத்தை பார்த்தான், மேன்மையை பார்த்தான், கனத்தை பார்த்தான், எல்லாத்தையும் பார்த்த உடனே இப்ப என்ன செஞ்சிட்டான்? உள்ளுக்குள்ள போய் நின்று பார்க்கறான். கல்லறைக்குள்ள எல்லாரும் எட்டி பார்த்தாங்க, கல்லறைக்குள்ள இவனே போயிட்டான். சீலையெல்லாம் அப்படி போட்டு பார்த்தான், என்னடா அவர் காணா, எங்க போயிட்டாரு? பேதுரு, அவர் தாம் சொன்னபடியே அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார், அவர் உயிர் தெழுந்தார்,
அவர் உயிர்த்தெழுந்தார். இன்னைக்கு எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? 3 காரியம். தாம் சொன்னபடியே, தாம் சொன்னபடியே. இன்னைக்கு உயிர்த்தெழுதி நற்செய்தி இதுதான். ஒருவேளை வானம் பார்த்த பூமி மாதிரி இன்னைக்கு வந்திருக்கீங்களா? வேலைக்காரரின் கண்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கைகள் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போலவும், என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு இரக்கம் செய்யவர் அவருடைய கையை நோக்கி இருக்கிறேன்னு சொல்லி ஓடி வந்திருக்கீங்களா? எனக்கு ஒத்தாசை ஒரு பருவங்களுக்கு நேராய் என் கண்களை நான் ஏறெடுத்திருக்க ஆண்டவரே, இந்த 2026 உங்களுடைய மகிமையை நான் பார்க்கட்டும் அண்ணன் சொல்லி எதிர்பார்ப்போடு வந்திருக்கீங்களா? தாம் சொன்னபடியே, தாம் சொன்னபடியே அவர் செய்து கொடுக்க போகிறார். தாம் சொன்னபடியே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுதான் இன்னைக்கு உயிர்த்தெழுதி நற்செய்தி. இன்னைக்கு அந்த விசுவாசத்தில் எழும்பிருங்க. இந்த விசுவாச ஓட்டத்தில் நின்றுங்க. மனுஷகுமாரன் வரும் நாட்களில் விசுவாசத்தை காண்பாரோ? விசுவாச துரோகம் நேரிட்டால் ஒழிய கேட்டின் மகன் வெளிப்பட மாட்டான். விசுவாசம் இல்லாதனால தாங்க நம்ம சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிறோம், ஆண்டவர் குறை சொல்கிறோம், ஊழியரை குறை சொல்கிறோம். நான் அதை செய்ய மாட்டேன், இதை செய்ய மாட்டேன், நான் ஜெபிக்க மாட்டேன்னு சொல்கிறோம். நான் குடும்ப ஜெபம் செய்ய மாட்டேன், தனி ஜெபம் செய்ய மாட்டேன், நான் வேதத்தை வாசிக்க மாட்டேன். இல்லை 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 இல்லை, அவர் செய்கிறாரோ செய்யலையோ தாம் சொன்னபடி அவர் செய்வார் அப்படிங்கிற விசுவாசத்தில் நான் ஆதியில் நான் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணணும் அதே ஜெபம். ஆதியில் எப்படி விசுவாசத்தோடனும் அதே விசுவாசம். ஆதியில் எவ்வளோ நேரம் பைபிளை படிச்சனோ அதே மாதிரி பைபிள். ஆதியில் எப்படி ஃபேமிலி ப்ரேயரை காலையில் மாலையில் ஜெபம் பண்ணணும் அதே ஜெபம். ஆதியில் எப்படி சர்ச்சில் வந்து உட்காந்து எந்த ப்ரேயரையும் அட்டை விடாமல் நான் ஜெபித்தனோ அதே ஜெபம். அதை நான் செய்ய 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 தாம் சொன்னபடியே அவர் பெரிய காரியங்களை செய்வார். தாம் சொன்னபடியே, தாம் சொன்னபடியே, தாம் சொன்னபடியே, தாம் சொன்னபடியே. எல்லாரும் எழுந்து நிற்பான்.